सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवम् मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये। सद्गुरुनाथ महाराज की जय। भगवान सर्वशक्ति உள்ளவர், எல்லாம் வல்லவர். இதுதான் எல்லா பகவத் பக்தாலும் உணர்ந்து ஒத்துக்கிற விஷயம். பகவானால முடியாது ஒண்ணுமில்லை, எல்லாம் சுவாமியோடைய சங்கல்பம், அவர் செயல் அப்படின்னு எல்லாம் சாதாரணமாக சொல்கிறோம். தாசில்தார் சிவராமகிருஷ்ணய்யர் அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் பகவானோட சக்தியை பார்க்குறோம். பகவான்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது, கல்யாண குணங்கள்னு இருக்குது, அதை நம்ம பார்க்க தவறிடுறோம்னு சொன்னார். விநாயக பெருமான்னா அங்கே போய் வேண்டிண்டா சர்வ காரியேஷு சர்வதா எல்லாம் நடந்துடும். ஒரு தோப்புக்காரன் போட்டு குட்டிண்டா பிள்ளையார் நடத்தி வச்சுருவார். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் பிள்ளையார் வச்சு கும்பிடுறோம். ஆனால் ஒரு அருகம்புல் வச்சுட்டு அவளுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு சட்டுன்னு சந்தோஷப்படுற குணம் அவர்கிட்ட உண்டு. அது நம்மகிட்ட உண்டான்னு கேட்டுக்கிறார். பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு ஒரு பேர் உண்டு, சட்டுன்னு சந்தோஷப்படுறவர். நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட்டெல்லாம் தேடி போக வேண்டாம், இந்த வாசலில் அது தும்பப்பூ கிடக்கும், அதை எடுத்து போடும். ஒரு எருக்கம்பூ அதை எடுத்து போடும், ஊமத்தம்பூ பரவாயில்ல எடுத்து போடும். நான் வாசனை பூவெல்லாம் கேட்கவே இல்லை, காஸ்ட்லி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கேட்கல. உங்களுக்கு அமிர்தம் வேணும், விஷம் யாராவது குடிக்கணுமா, நான் விஷம் குடிச்சிக்கிறேன், நீங்கள் அமிர்தம் எடுத்துக்கோங்க. இந்த தியாகம் தானே பரமேஸ்வரன். பரமேஸ்வரனாலே ஸ்வரூபமே தியாகம்தான். குபேரனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற அளவுக்கு அப்பேற்பட்ட பிரபு. ஆனால் பனியில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க ஏகவஸ்திரத்தோட இல்லையா. முருகப்பெருமான் சர்வசக்திமான், மகாமதியும் திவ்ய மயூர வாகனம்னு அப்பேற்பட்ட மேதை. பிரம்மாவை கேள்வி கேட்டு இன்டர்வியூவில் அவர் தோத்து போயிட்டார் பாவம் பிரம்மா. பரமேஸ்வரன் என்னடா நீ சிருஷ்டிகர்த்தாவை போய் கேள்வி கேட்டுவிட்டியே, பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறிய அவரை. கேட்கலாமா? சரி நான் கேட்டே தப்புன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பதில் தெரியல, அது தப்பா இல்லையா? அவர் சிருஷ்டி பண்ணுறார். இவர் இப்படி முட்டாளாக இருந்துன்னு சிருஷ்டி பண்ணால் படைக்கிறவாள் எப்படி இருப்பா, ஆட்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நீ சின்ன பையன்டா, இந்த மாதிரிலாம் கேட்கப்படாது. சரி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாமல் கேள்வி கேட்டேன். சரி தெரியுங்கிறியால சொல்லு. சொல்லுன்னா இது பிரணவத்துக்கு உபதேசம், விளையாட்டு இல்லை. சொல்கிறேன் நான் குரு, கேட்குறேன் நீங்கள் சிஷ்யன். எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கேளா? தோ கேட்டாரா இல்லையா சிவபெருமான்? டேய் எனக்கு பிறந்த பிள்ளடா அப்படின்னு இல்லை. யாரால் அப்படி இருக்க முடியும்? சரண்டரிங் தி ஈகோங்கிறது இல்லையா காட்டினார். அந்த முருகப்பெருமான் வெற்றி மயில் ஏறி சத்ரு சம்ஹாரம் செய்தவர்னு அப்பேற்பட்ட சுவாமி. சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னே தேவர்கள் வரம் வாங்கிண்டு அவர் பிறந்தார். அடாத செயல் பண்ணி அத்தனை தேவர்களையும் சிறைப்பிடிச்சு ரிஷிகளுக்கெல்லாம் கட்டம் கொடுத்தவன் சூரபத்மன். தண்டிக்க வேண்டியவன். சம்ஹாரம் பண்ணாமல் அவனை மன்னிச்சு மயிலாகவும் சேகலாகவும் ஆக்கி தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் வச்சுருக்க. அழிக்கப்பட வேண்டியவனை அழிக்கப்பட வேண்டியது அசுரன் இல்லை, அசுர புத்தி அப்படின்னு முருகன் காட்டின. சத்ருவை மன்னிக்க முடியுமா? முடியும். சத்ருவை தாசனை ஆக்கிக்க முடியுமா? முடியும். ராமச்சந்திர பிரபுவோடைய அத்புத குணங்கள் ராமாயணம் வர்ணிக்கிறது. எப்பேற்பட்ட வீரன், 14,000 ராட்சசால ஜனஸ்தானத்தில் அப்படி வதம் பண்ணி காட்டினார். சூர்பனக சொல்கிறா,
நீ என்னமோ சைன்யம் இருக்குன்னு பீத்திக்கிறியே ராவணா, 14,000 பேர் சொடக்கு போடுற நேரத்தில் அவன் கொண்டாண்டா, நான் கண்ணால் பார்த்தேன், சாதாரண மனுஷன் நினைக்காதேங்கிறான். இது அவரோட பராக்கிரமம். அவரோட கல்யாண குணங்கள் லிஸ்ட் போட்டு மாளுமா? இத்தனை குணமா? சுஜன ஜீவன ராமா சுகுண பூஷண ராமா. தாராசாமல் சொல்றார், குணங்கள் எல்லாம் நகையா போட்டுண்டவன் நீ அப்படிங்கிற. குணபூஷணன் ராமன். கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்ட வைபவங்கள் பண்ணியிருக்கார். லீலையான லீலை, அத்தனை விளையாட்டு. பரத்தியாருக்கு ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துல போய் நிற்கணும், யாருக்கும் உபகாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவித்தாலும் அடுத்த வாளுக்கு கஷ்டம் கொடுக்காம சிரிச்சுட்டே இருக்கணும்னு ஜெயிலில் பிறந்து ப்ரெசன்டேஷன் அனுப்ப வேண்டிய மாமா வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் அனுப்புகிறான். மாமாவோட சீரது தான். அவனை சம்ஹாரம் பண்ணுற வேண்டிய நிலைமையில பண்ணின போது கூட மகாவிஷ்ணு தரிசனம் கொடுக்குறார் அவனுக்கு. கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலேங்கிற ஆண்ட. யுத்த காலத்தில் அத்தனை பேருக்கும் திவ்ய தரிசனம் கொடுக்குறார் பகவான். குருட்சேத்திர யுத்தத்தில் அர்ஜுனோட குதிரைக்கு அப்படி சேவை பண்ணுறார், சாரத்தியம் பண்ணுறார். ராஜசி யாகத்தில் எல்லாரோட காலணிகளை தொடச்சி சுத்தம் பண்ணுறார், இலை எடுக்க போகிறார். இப்படி ஒரு ஒரு தேவதாமூர்த்திகளும் இந்த புராணங்கள்லாம் எதுக்கு படிக்கிறோம்? அவள் பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, கல்யாண குணங்களை தெரிஞ்சுக்கிறது. நம்ம சுவாமியாக இருக்கட்டும், எந்த மகானாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அபரிமிதமான தப்போசக்தி உண்டு, எதையும் செய்ய வல்லவர்கள். இது ஒரு பக்கம். அவாட்ட இருக்கிற அற்புத குணங்கள் இருக்கே, தபசன்மனால முடியலையே, இந்த சக்திகள் நம்மள்கிட்ட இல்லையே, அந்த குணங்களை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த அவதாரமே. சுவாமி தியான ஸ்லோகம் நான் அடிக்கடி சொல்லுவேன், மந்த ஸ்மித முகாம்போஜம், எவர் ஸ்மைலிங் ஃபேஸ் இல்லையா, மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கிற முகம். பட்டாபிஷேகம் இல்லேன்னு ஒன்று ராமர் வெளியில் வந்தவுடனே அவர் முகம் எப்படி இருந்ததுங்கிறத கம்பர் சொல்கிறாராம். தாமரப்பூ மாதிரி உள்ளே போனார், தாமரப்பூ மாதிரி வந்தார்னு சொன்னால் அது ஒத்து வரல அவருக்கு. ஏன்னா தாமரப்பூ சாயந்தரான்னு வாடி போயிடும். இது வாடாத சித்திர படத்தில் எழுதின தாமரப்பூ மாதிரி இருந்தார் ராமருங்கிற. அது எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி ராமரோட முகம் இருந்ததுன்னா அப்படி சுவாமி எப்பவும் சிரிச்சுட்டு இருப்பார். மந்த ஸ்மித முகாம்போஜ். குணங்கள் லிஸ்ட்டு போட்டு மாளாது மகனீய குண அருணவம், கடல், குணக்கடல். எப்பவும் எல்லாரோட மனசும் புண்படாத மாதிரி இனிமையாக பேசுவார். மதுரா பாஷிணம், சாந்தம், சர்வபூத தயாபரம். அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் அத்தனை மனுஷால்கிட்டையும் அப்படி ஒரு பிரேம. பக்தாளுக்கு கருணை பண்ணுறதுன்னா அதில் இன்னொரு கடலுங்கிறா, பக்த வாத்சல்ய ஜலதிங்கிறா, கருணை கடல். எப்பவும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறவர், பரமானந்த விக்கிரகம். அப்பேற்பட்ட சுவாமி திருவடியை பிடிச்சுண்டா ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி, என்ன கிடைக்கும்? நிர்மல ஞான சித்தையேங்கிறா சுவாமி. ஆனால் என்ன சொல்கிறார்? சித்தலிங்கம் மடத்தில் சுவாமி இருக்கிறத தெல்லை கோவிந்தன் ஒரு தமிழ் பண்டிதர் வந்து அவரை பார்க்க வந்தார். அவரோட மச்சினர் மூலமாக தெரிஞ்சது சுவாமியை பற்றி. ஒரு பெரிய மகான ஒன்று போய் பார்ப்போம், நம்ம வழக்கம் அது. ஒரு மகானை பார்க்குற ஒரு தரிசனமுமே நம்மளோட ஆத்ம அபிவிருத்திக்கு ரொம்ப முக்கியம். மகான்களுக்கு லட்சணம் சொல்லியிருக்கு. நிரபேட்சம், ஆசைகள் இல்லாதவர்கள், முனிம், புலன்களை அடக்கினவர்கள், சாந்தம், பதட்டப்படாத அமைதி உள்ளவர்கள், நிர்வைரம், யார்கிட்டையும் விரோத பாவனை இல்லாதவர்கள், சமதர்சனம், எந்த பேதமும் பார்க்காதவர்கள்னு சொல்லியிருக்கு. இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வந்தால் தான் மகான்னு அர்த்தம். இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே இருந்துட்டா அவர் எந்த ரிலிஜனை சேர்ந்தவரோ, என்ன ஜாதியோ, என்ன மதமோ, என்ன சம்பிரதாயமோ பார்க்கவே வேணாம். இதுக்குள்ளே ஒத்து வரலன்னா பாக்கி எத்தனையோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சால் கூட ராம் ராம் சௌக்கியமானு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கணும், கிட்ட போகக்கூடாது. ஞானிக்கு உண்டான குணங்கள் பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் உத்தவர்கிட்ட. அதுதான் அப்பேற்பட்டவாளுடைய
திருவடி மண்ணு எடுத்துக்கிறதுக்காக நான் அனுவ்ரஜாமி அகம் நித்தியம் பூஜை ஏத்து அங்கிரேணுபிகிங்கிற தேவ இச்சி ரஜ சரணீச்சி மாத்தி தாவதி சாலத்தி மாகே மாகே. அது அப்பேற்பட்ட அந்த கல்யாண குணங்கள். அப்படி இருக்கிற எந்த மகானையும் தரிசனம் பண்ணணும். அவள் எல்லாம் நம்மளோட குருவோடு இன்னொரு சுரூபமாகவே நினச்சின்னு கும்பிடணும். ஆத்ம அபிவிருத்தி தவிர பாக்கி எந்த வரமும் கேட்கறது தப்பு. பாக்கியெல்லாம் நமக்கு தானே கிடைச்சிடும், தர்சன மாத்திரத்தில் கிடைச்சிடும். அவளை பார்க்குற மாத்திரத்தில் கிடைச்சிடும். அதை நம்ம கேட்டு தான் கொடுக்கணுங்கிறதே இல்லை. ஆத்ம அபிவிருத்தி தான் மனசுக்குள்ளே எனக்கு பக்தியை கொடுங்கோ, எனக்கு சேவை பாக்கியத்தை கொடுங்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். வேறு எந்த வரமும் கேட்கக்கூடாது. இவர் அப்படி போய் உட்காண்டிருக்கார் கேள்வி போட்டுட்டு. ஒரு பெரம்பு நாற்காலியில் தெய்வீக திருமேனியோட மலர்ந்த முகத்தோட நெத்தியில் விபூதி குங்குமத்தோட குழந்த வடிவமாக சுவாமி உட்காண்டிருக்கார். இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி உட்காண்டார். கொஞ்ச நேரம் ஒரு எழுதுறார், தாயுமானவ சுவாமி சொல்றார், மதம் பிடிச்ச யானை அடக்கிவிடலாம், கடல்ல நடந்து விடலாம், இன்னும் அஷ்டமா சித்திகள் ஏற்பட்டு என்ன வேணா சாதிக்கலாம், நெருப்பில் கூட குதிக்கலாம், மனசை அடக்க முடியாதுங்கிறார். அது அவர் எதிர்க்க உட்காண்டிருந்த போது எனக்கு நடந்து கொடுத்துங்கிறார். பிரயத்தனமே இல்லாமல் சுவாமி பக்கத்தில் உட்காண்டிருந்தேன், எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்கு, நானா இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு தோணித்து இந்த சன்னிதான விசேஷம். இதுக்கு முன்னாடி நம்ம மனசு இப்படி இல்லை. இப்போ இங்கே வந்து இருந்த சத்த நேரத்தில் ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவர். இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போனோன்னே பழையபடி அடுத்துனா என்ன பண்ணுறது, ஒரு பயம். இது எப்போவே எனக்கு நிற்கணுமே அப்படின்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் இருக்கான். அதுக்காக அவர் வந்து சுவாமிக்கு தன்னுடைய எண்ணத்தை டக்குன்னு தமிழ் கவிஞர் எழுதிட்டார். சித்தன் மடந்தன்னில் சேர்ந்துள்ள சத்குருவே, முக்திதனை யான் அடைந்து முன்னேற சத்தாகும் மெய்ப்பொருளை தந்தருளி மேன்மையாய் நீ எனக்கு உய்யும் வழியை உதவு அப்படின்னு எழுதி கொடுத்த. சுவாமி அதை படிச்சுட்டு சிரிச்சுண்டு எழுந்திருந்து அப்படி வஸ்திரத்தை அப்படி கட்டிப்பார் இல்லையா, இந்த தொப்பைக்கு மேலே வஸ்திரம் நெழுவிண்டே இருக்கும், அதை எடுத்து அப்படி கட்டிப்பார். ஓதலும் வினவ கேட்ட உத்தரம் செப்புதற்கு தீதரும் இறைவன் தன்னை திருவுளம் பற்ற வேண்டும் அப்படின்ட்டு எழுந்து விட்டார். கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, சதா பகவத் சிந்தனையே இருந்துட்டு இருக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். தீதரும் இறைவன் தன்னை திருவுளம் பற்ற வேண்டும். ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தைய. எப்பவும் குரு ஸ்மரணம், வேறு எதுவும் தேவையில்லை. நமக்கு வேணுங்கிறதுலாம் அவர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் அடிக்கடி வரணும்னு தோணித்து 57லையோ 58லையோ போயிருக்கார் போல் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி அடிக்கடி வருவோம், மீண்டும் சந்திப்போம். அமுதமொழிகள் படித்தேன்னா பரமஹம்சர் சொல்லுவார், அடிக்கடி வந்துட்டு இருக்கணும் தெரியுமா, அடிக்கடி பார்த்துருந்தா தான் நமக்குள்ள உறவு நீடிக்கும் அப்படிங்கிற ஒருத்தரையும். யாரால என்ன ஆகணும் அவளுக்கு, ஒன்றும் இல்லை. ஒரு ஏழை ஒரு தினம் வந்தான். பரமஹம்சர் சொன்னார், நீ ஏழை எனக்கு தெரியும், சாதுக்களை பார்க்குறது வெறுங்கையோடு வராத, ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு கொட்டை பாக்கு வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோ, நீ வரும்போது இந்த ரூமில் ஒரு ஓரத்தை தூவிட்டு போயிடு. ஏன்னா இங்கே வரத்த நீ ஏதோ எடுத்துட்டு போகிற, ஏதாவது கொடுத்தாப்புல இருக்கணும் இல்லையா. சாரதா தேவி அம்மா என்ன பண்ணுவா, குருதட்சணை இல்லாமல் வந்துட்டான்னா யாராவது தட்சணை வச்சுருப்பா, அதை எடுத்து கொடுத்து கொடு, குருதட்சணை கொடுத்துட்டேன். எவ்வளவு கருணை அவளுக்கெல்லாம். அடிக்கடி வருவோம், மீண்டும் சந்திப்போம். எப்போ போனாலும் அதான் பதில். சில பேருக்கு உத்தரவே கொடுக்காம நாள் கணக்காக வார கணக்காக மாத கணக்காலாம் இருக்க வச்சுருக்கார். தபோவன லீலைகள் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நம்ம சொல்லிக்கிற ஞானானந்த விஜயம், சாகரம், வைபவம், லீலாமிர்தத்துலலாம் நிறைய லீலைகள் இருக்கு.
சித்தலிங்க மடம் தபோவனத்தில் தான் நிறைய லீலை நடந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி லீலை நடக்கலையான்னு அர்த்தம் இல்லை, இதெல்லாம் தான் வெளியில் தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் ரொம்ப தெரியலேங்கிறது அர்த்தம். சூரியன் எப்பவும் சூரியன் தானே. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் இதே மாதிரி பிரகாசமாக இல்லைன்னு நான் சொல்ல முடியுமோ? அச்சுப்பிச்சு அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு தெரியல, அவ்வளோதான். நிறைய பக்தான அனுபவங்களை சொன்னது அந்த காலகட்டத்தில் தான். அடுத்ததுலாம் வரும்போது மனைவியோடு வந்தார். சுவாமியோடைய ஒரு யூனிக் ஸ்டைல் எப்படின்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவா, கிரகஸ்தாள், வானப்பிரஸ்திகள், சன்னியாசிகள் 4 பேரும் சுவாமியை சுற்றின்னு இருப்பாள். 4 பேருக்கு வேணுங்கிற அனுகிரகம் கிடைக்கும். அவளுக்கு தபசு, புலனடக்கம், அவளுக்கு வேணுங்கிற வித்யால அபிவிருத்தி கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்துறது, குடும்பத்தில் இருந்து வெறுத்து ஒதுக்க சொல்லலை சுவாமி. குடும்பத்தில் இருப்பா, அவளோட சேர்ந்து நீ அமிழ்ந்து கீழே போகாமல் அவளை கை தூக்கி விட்டு எல்லோரும் சேர்ந்து சத்சங்கத்தில் மேலே போங்கன்னு தான் சொல்லுவேன். உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்பேனியனை எல்லாரையும் வச்சுக்கோ, அது இடைஞ்சலாக வச்சுக்காதே. ஒருத்தர் கேட்டார், இந்த குடும்பம், குழந்தை குட்டி உண்டானதுக்கப்புறம் என்ன விசாரம் வேண்டி கிடைக்க? முன்னாடி கிளம்பி போயிருக்கணும், வந்ததுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு போகணும், சம்பாதிக்கணும், இப்படியே இருக்குது சுவாமி, நான் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஏதோ சொன்னார். சுவாமி சொன்னார், குடும்பம் இத்தினூண்டு, உலகம் ரொம்ப பெருசு. இந்த உலகத்தையே குடும்பமாக நினச்சிட்டு இருந்த ராஜ ரிஷிய ஜனகர்னு உலகம் கொண்டாடுறது. அதனால் குடும்பத்தை சின்னதாக வச்சுக்காம அத்தனை பேரும் வரவுன்னு எடுத்துப்போம், எல்லார்ட்டையும் அன்பு காட்டுவோம், எல்லாருக்கும் வேணுங்கிறது செய்வோம். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துலேயும் அன்பாக இருக்கணும்னு அர்த்தம். வெறுக்க சொல்லலை. குடும்பத்துக்காக உழைக்கிறத ஒரு பாரமாக நினைக்கப்படாது, அது கசந்துக்கப்படாது. பகவான் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துக்கார், அந்த பொறுப்புனால நம்ம மேன்மை அடையணும்னு நினச்சிக்கணும். கசப்பாக தான் இருக்குது மருந்து, உடம்பை குணமாக்குறது இல்லையோ. அதனால் காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நாட்டம் பகவான்கிட்ட இருந்துருத்துன்னா மோட்சம் அடையலாமே தவிர, கிளம்பி போனதுனால ஒருத்தனை ஞான வைராக்கியம் வந்துருத்துன்னு சொல்ல முடியாது. கிரகஸ்தாளில் சுவாமி கூட இருப்பா, அவள் அப்படியே அவளுக்கு தெரியாமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அடுத்த கிரேடு கூட்டின்னு போயிடுவார். சந்நியாசத்தில் 2 வகை இருக்குது, வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு 2 இருக்குது. சந்நியாசத்துக்கான தகுதி எல்லாம் இருக்குது, வஸ்திரம் மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் வஸ்திரம் வந்தால் கட்டிக்கிறது அப்படி ஒன்று இருக்குது, வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம், சந்நியாசம் வாங்கிட்டாச்சு, இனிமேல் அதுக்கு நான் என்னை குவாலிஃபை பண்ணி இனிமேல் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படி ஒன்று இருக்குது. 2 இருக்குது. 2 விதமான பக்தாலும் அவர்கிட்ட வந்திருக்கா. 2 விதத்தில் இருக்கிறவாளையும் அழகாக கைட் பண்ணி அவளை மேலே கொண்டு போயிருக்க. ஒரு சுவாமின்னா ஏகாந்தமாக இருக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு காலனி மாதிரி அவரை சுற்றி பக்தாள் இருப்பா. எல்லா விதமான மக்களும் வருவா. நேத்தியே பார்த்தோம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவா கூட வருவா, வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவா வருவா. யாரையும் ஒழுக்கத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு நிர்பந்தப்படுத்தாமல் தன் அன்புனாலேயே எல்லாரையும் திருத்தி விடுவார் சுவாமி. எப்படி இருந்தாலும் சுவாமி நம்மளை ஏற்றுக்கிறாருங்கிற ஒன்று என்ன தோணும்னா, அவருக்கு ஏற்றாப்புல நம்ம மாறணும்னு தோணி போயிடும். 10 நாள் சுவாமி கூட இருந்தார், ரொம்ப ஆனந்தம். ஒரு நாளைக்கு சுவாமி உட்காந்துருக்கார், அவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா, தள்ளி நின்று வா 2 பேரும். சுவாமி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, நம்மளே பக்கத்தில் இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். தள்ளி நின்று இப்படி தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இப்போது தமிழ் பண்டிதரோட மனைவி சொல்கிறா, பாருங்க 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 சுவாமி எப்படி இருக்கார் பாருங்க பாருங்க. எப்பவும் போல தாண்டி இருக்கார், ஜம்மன் தேஜோமயமாக இருக்கார், என்ன விஷயம் உங்களை பார்த்து எப்படி தெரியுறது உங்களுக்கு? கோச்சிக்க மாட்டியே சொல்லுங்க. எங்கள் தமிழ் வாத்தியார் பண்டிதமணி மாதிரி இருக்கு, வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? அது ஒன்று தான் தெரியும், எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருப்பேன். ஏன் உனக்கு எப்படி தெரியறது? ஒளி பழம்பா தெரியலையா, தேஜோமயமாக தெரியலையா அப்படின்னா, தெரியலையேடி அப்படின்னார். எனக்கு தெரியறதே அப்படிங்கிறா. இங்கேருந்து இப்படி திரும்பி பார்த்து சிரிச்சார், அப்படி கூப்பிட்டார். 2 பேர் போய் நமஸ்காரம் பண்ணா. ராமலிங்க சுவாமிகளோட படத்தை எடுத்து கையில் கொடுத்தார். ஆஹா,
நீ பார்த்த ஜோதி தரிசனம் நிஜம்னு அர்த்தம். அப்புறம் அவன் அண்ணன்ட்ட போனோடனே ஆஃபீஸில் இருக்கிறவாளை கூப்பிட்டு அவளை உடனே ஊருக்கு போய் சொல்லிடுங்கோ, அந்த அம்மா இன்னும் 15 நாளில் உடம்பை விட போகிறான்னுட்டார். ஜோதி தரிசனம் ஆகிடுது. 15 நாள் கிளம்பிட்டா, அவ்வளோதான். அவளுக்கு திவ்ய தரிசனமும் கொடுத்து மோட்சமும் கொடுத்துட்டார் சுவாமி. இவருக்கு யோக மார்க்கத்தில் ஈடுபாடு உண்டு. தில்லை கோவிந்தனார் யோகம் பண்ணி சுவாமிகிட்ட காட்டும்போது சுவாமி அதில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறார். இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்கிறார். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யோகம் பண்ணணும். யோகத்துடைய லட்சியம் சரீர ஒழுங்கு சக்திகளை அடையிறதுன்னு இல்லாமல் பகவானோட கலக்கிறதுங்கிற லட்சியத்தோடு யோகம் பண்ணணுங்கிற அவர் சொல்கிறார். நான் அப்படி பண்ணும் பொழுது மனைவியும் சுவாமி சரணத்தை அடைஞ்சிட்டா. ஏகாந்தமாக இருந்து நான் யோகம் பண்ணுறத நான் ஊருக்கு போனால் கூட, அவர் ப்ரொஃபஸராக இருந்தவர், என்னோட ரூமுக்குள்ளே ஒளி வடிவமாக சுவாமி என்னை கைட் பண்ணியிருக்காருங்க. ஒரு நாளைக்கு நாபியிலேருந்து ஒரு வீணா நாதம் கேட்டது. அதுக்கப்புறம் இந்த ப்ரூ மத்தியில் ஒரு ஓம்கார ஜோதி உண்டானது. அதுக்கப்புறம் சுவாமிக்கு நான் கடிதம் எழுதினோடனே ஆமாம் அந்த தரிசனம் நிஜம்தான், அப்படியே இருக்கட்டும்னார். வேற ஒரு அம்மா எழுதியிருக்கா, சுவாமி எனக்கு மந்திரோபதேசம் பண்ணினார், தியானம் பண்ணுறத சரீரத்தோட இருப்பே தெரியாமல் போயிடுத்து, அப்படியே ஒரு ஒளிமயமான லோகத்துக்கு போயிட்டு வந்தாப்புல இருந்தது. சுவாமிகிட்ட போய் சொன்னேன், அது யாத்திரை போகிறத நடுவில் வர்ற மயில்கல் மாதிரி, அதனால் லட்சியம் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் சொல்லாது, போயிட்டே இரு மேலே அப்படின்னுட்டு. கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே சசியன் சேகர் சுவிட்ச் கேர்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. டிஆர் கிருஷ்ணமூர்த்தி ஏர்னு தென்னாங்கூர், டி ஃபார் தென்னாங்கூர், தென்னாங்கூர் தான் நேட்டிவ். கிருஷ்ணமூர்த்தி ஏர்னு ஒரு மாமா இருந்தார். அவருக்கு சுவாமி சொன்ன உபதேசம் தான் அந்த மகிழ்வித்து மகிழ்ங்கிற உபதேசம். அவர் சுவாமியை கேட்டார், வேத சாஸ்திர புராணங்கள் நிறைய சொல்லியிருக்கே, இவ்வளவையும் ஒருத்தன் படித்து தெரிஞ்சிக்க முடியாது ஒரு ஜென்மாவில், அது அத்தனையோட சாரத்தை நம்ம சனாதன தர்மத்தோட சாரத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா சுவாமி? சொல்லலாமே, மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு. அடுத்த வாழ்க்கை எவ்வளோ முடியுமோ சந்தோஷத்தை கொடு, அதை பார்த்து நீ சந்தோஷப்படு, சுவார்த்தம் இல்லாமல் இரு, அவ்வளவுதான். இன்றைக்கி இந்த வார்த்தை எல்லா வண்டியிலையும் போட்டுக்க எல்லாரும் பயன்படுத்துகிறா. சுவாமி சொன்னது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாமா என்கிட்ட சொன்னார், ஒரு தடவை ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா என் கால் கட்ட விரல் வழியாக நான் வெளியில் வந்துட்டேன். நான் சொல்கிறது ஒரு ஊதுவத்தியோடைய முனையில் இருக்கிற அந்த க்ளோ மாதிரி த்ரூண்டாக இருந்தது. என் உடம்பை நானே அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணேன், நிறைய இடத்துக்கு போனேன், ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, இத்தனை நாள் இந்த கூண்டுக்குள்ளே இருந்தேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் செத்த கழித்து யாரோ என்னை இழுக்கிறாப்பில் தோணுது, திருப்பியும் கால் கட்டவல் வழியாக உள்ளே வந்துட்டேன். இது பிரமையா நிஜமான்னு தெரியல. சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த தடவை தபோவனம் போகிறத கேட்கலான்னு நினச்சிட்டேன். தபோவனம் போய் நமஸ்காரம் பண்ணேன், அனுபவம் நிஜம்தான், மனசோடு வச்சுப்போம் அப்படின்னுட்டேன். யார் யாருக்கு என்ன தேவையோ வேண்டிய நாம் வேண்டியவாறு நமக்கருளும் குருபாதோ. என்ன கேட்குறோமோ கேட்கறதுக்கான பலன் கிடைக்கும். தப்பா கட்டுட்டா சரியானது கிடைக்கும், சரியானது கட்டுட்டா ரொம்ப சரியானது கிடைக்கும். சித்தலிங்க மடத்தில் இருக்கிறத ஒரு சமயம் ஊர்க்காராட்ட ஒரு மனஸ்தாபப்பட்ட மாதிரி கோச்சுண்டு எங்கேயோ தள்ளி போய் உட்காந்துட்டேன். எங்கே போனான்னு தெரியல, எல்லாம் தவிச்சு போயிட்டான். சுவாமி ஏன் இங்கே வந்துட்டேன்னு கேட்டா, காளி கோவிலுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணால் வரேன் அப்படின்னு. சரி நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறோம், பண்ணுங்க வரேன். அந்த ஊர் பிள்ளையார் விசேஷமான பிள்ளையார், வழியிலே இருக்கார், வாதாடி கணபதினு பேர். திருவண்ணநல்லூர் வந்துட்டோ இந்த பரமேஸ்வரனை பார்க்காம அடுத்த ஊருக்கு போயிட்டாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் விரட்டின்ட்டு போய் எப்படி எங்கள் அப்பா பாடாமல் நீ போவேன்னு கூப்பிட்டு சண்டை போட்டு பாட வச்சாராம். வாதாடி விநாயகர்னு பேர் ஒரு பிள்ளையார் இருக்காருங்க. அந்த காளி கோவில் ரொம்ப விசேஷமானது, அதனால் இது 2 கும்பாபிஷேகம் பண்ண சொன்னார் சுவாமி. பண்ண உடனே சந்தோஷப்பட்டு ஊருக்கு வந்துவிட்டார். தபோவனத்தில் இருக்கிறத ஒரு நாள்
யார்ட்டையும் பேசாமல் இருந்தார். என்ன கேட்டாலும் பதிலே சொல்லலை. சுவாமி பேசாமல் இருக்கல, மௌனம் விரதமா, யாரா அதான் தப்பு பண்ணிட்டாளா, என்ன பண்ணால் சரியாகும் சொல்லுங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்டினால் பேசுவேன்னு எழுதி கொடுத்தார். ஒரு குழந்தை விளையாட்டு. ஏதோ ஒன்று பண்ணி பகவத் சேவையில் எல்லாரையும் ஈடுபடுத்தணுங்கிறதுக்காகவே பண்ணுறது. இந்த காமு பாட்டி எழுதின ஆர்டிக்கிள் எழுதியிருக்கான். சுவாமி கூட இருந்ததில் அவருடைய அபரிமிதமான சக்திகளை பார்த்துருக்கோம். குணப்படுத்த முடியாத பலவிதமான வியாதிகளை குணப்படுத்திருந்த பார்த்துருக்கோம். மழை வரவழைச்சதெல்லாம் பார்த்துருக்கோம். பெரிய சித்தர்னு தெரிஞ்சுது. ஆனால் எங்களை கவர்ந்தது எது தெரியுமோ, அவரோட கல்யாண குணங்கள். சக்தி பெருசு தான் இல்லைங்களே. மகாபரிவா லீலையெல்லாம் பார்க்குறோம். அவர் பெரிய பிரம்ம ஞானி தான், அவதார புருஷன்தான், பிரமிக்கலாம், கையெடுத்து கும்பிடலாம். கல்யாண குணங்கள் இருக்கு, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி இருந்தா, எந்த மகானோட சரித்திரம் எடுத்துக்கோங்க, அவன் சொல்றா சகல ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடு இருப்பார். யாரு பசின்னு வந்தாலும் தாங்க மாட்டார். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க வைப்பார். எந்த நிலையிலையும் என் நிலையிலும் தன்னிலையில் இருத்தல்னு எழுதியிருக்கார். அஜிடேட் ஆக மாட்டார் யார் எப்படி நடந்துட்டாலும். ஏற்கனவே நான் அந்த லீலை சொல்லியிருக்கேன், இதுதான் நினைவுக்கு வரதுனால சொல்கிறேன். தபோவனம் சித்தலிங்கமும் மாறி மாறி சுவாமி இருந்தபோது தபோவனத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது ஐஜி பரமகுருக்கு. ஒரு அசம்பாவிதம் ஆயிடுத்து. சுவாமி மனசு வருத்தப்பட்டு சித்தலிங்க மடம் போயிட்டார், உடனே வரவும். பதறி அடிச்சுட்டு வந்தார். அப்படியே ராத்திரி 1 மணி ஆயிடுத்து. சுவாமி இங்கே இல்லை, சித்தலிங்க மடத்தில் இருக்கார். இங்கே என்ன நடந்ததுன்னா, ஒரு விஐபி வந்தார், ஃபுல்லாக தண்ணி போட்டிருந்தார். சாமியை பார்க்கணுன்னார். சாமி இப்போ பார்க்க முடியாதுன்னு சொன்னோம். வாயில் வந்தபடி கத்தி சாமானெல்லாம் கீழே போட்டு தள்ளி கதவெல்லாம் எட்டி உதச்சி ரகளை பண்ணிட்டார். சுவாமி அப்படி பின் வழியாக கிளம்பி சித்தலிங்க மடம் போயிட்டார். எல்லோரும் தப்போவனத்தை ரொம்ப வருத்தமாகிட்டா. சுவாமிகிட்ட என்ன நடந்ததுன்னு டேரெக்டாக கேட்டுக்கணும். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா யாருன்னு விசாரிச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கார். இங்கே சித்தலிங்க மடம் பொறுத்த ராத்திரி 1 மணி. சுவாமி நித்ராவில் இருப்பார், நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. தபோவனம் மாதிரி அதிகமான வசதிகள் இல்லாத இடம் சித்தலிங்க மடம். 1 மணிக்கு வா போகிறா, கதவை திறந்துன்னு சிரிச்சுன்னு நிற்கிறார். எப்படி டாபிக் ஆரம்பிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. தேவையில்லாத உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டாளா, சரி வந்த களைப்புக்கு பால் சாப்பிட்டுட்டு படுத்துப்போம் அப்படின்னு இவாளுக்கு ரெடியாக வச்சுருக்கார். பால் குடிச்சிட்டு ஓய்வு எடுத்துண்டா. காத்தால் ஏந்திருந்தா. தெய்வீகமான விஷயங்கள்லாம் அப்படி பேசிகிட்டே இருந்தார். பிரசாதம் எடுத்துன்னு கிளம்புவோமே அப்படின்னு விட்டார். இல்லை இந்த மாதிரி சொன்னாலே அதெல்லாம் குழந்தைகள் பண்ணுறது, அதெல்லாம் பெருசுபடுத்துவாளா அப்படின்னு விட்டார். அவ்வளோதான். என் நிலையிலும் தன்னிலையில் இருத்த ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார். யோகிராம் சுரத்குமார் மகாராஜை பார்க்க போனேன். அவரை கொஞ்சம் கோபம் உண்டாக்கி ப்ரொவோக் பண்ணணும்னு இரிட்டேட் பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்டேன். அவர் எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே பதில் சொன்னார். அப்போ எனக்கு என்னோட மைண்டு பக்குவப்படாத ஒரு மைண்டு. இவர் பெரிய மகான்னு சொல்கிறாளே பார்த்துருவோமேன்னு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட குருவை பார்த்துட்டு எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்தப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணினேன்னு சொன்னேன். அவர் கடகடன் சிரிச்சார். நீ தோற்று போயிருப்பியே அப்படின்னாரா. உன்னால் அவரை ப்ரொவோக் பண்ணியிருக்க முடியாதே அப்படின்னாரா. அதுதான் நமக்கு ஞானிகளுக்கு உண்டான வித்தியாசம். நமக்கு எல்லாம் அனுகூலமாக நடந்தால் நம்ம அப்படியே ஜம்முன்னு பரமானந்த விக்கிரகம் மந்தஸ்மித முகாம்போஜமாக நம்மளும் இருப்போம். பிரதிகூலமாக இருக்கும்போது இருக்கணுமோ இல்லையா. அதுதான் ஞானிகள்கிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. எப்பவும் எளிமையாக இருக்கணும்னு சுவாமி விரும்புவார். அப்படி தான் வாழ்ந்தார், அதைத்தான் போதனை பண்ணினார். பட்டாடோபம் ஆடம்பரம் சுவாமிகிட்ட லெவலேஷன் கிடையாது. எத்தனையோ கோட்டீஸ்வர பக்தாள் அவருக்கு உண்டு. பெரிய பெரிய பதவியில் இருந்தவா, கவர்னர்கள்லேருந்து மைசூர் மகாராஜாலேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணுவா. துறவிக்கு வேந்தனும் துரும்பு அப்படின்னு பட்டினத்தடிகளோட வார்த்தையை சுவாமி சொல்வார். அப்படி தான் அவர் வாழ்ந்தார். சாமானியனும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியும் ஒன்று தான். அந்த இடத்துல எந்த பேதமும் கிடையாது. யார்கிட்டையும் எதிர்பார்க்காமல் அவளுக்கு நாம் என்ன கொடுக்கணும்னு பண்ணி காட்டக்கூடியவராக தான் சுவாமி இருந்து காட்டினார். ரமண பகவானோட லீலையே ஒன்று நினைவுக்கு வருது. மோன நிலையில் இருக்கார் அவர். எல்லாரும் அவரை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. மகான்கள்கிட்ட பேசுகிறத விட அவளை பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு தபஸ் தான்.
நிறைய சமஸ்தானங்கள்லாம் அப்போ இருந்து இல்லையா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அதுலேருந்து ஒரு சமஸ்தானத்து யுவராஜா ஒருத்தர் வந்திருக்கார். காரில் வந்து இறங்குறார், ஜம்முன்னு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார், பட்டு சட்டை போட்டுட்டு இருக்கார், நிறைய பணம் வச்சுட்டு இருக்கார். இவரை பற்றி கேள்விப்பட்டு வந்தார், இவர்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தார். வாங்க வாங்க வாங்க, என்ன பெரிய மனுஷனாக தெரிகிறப்பா, ஒரு சேர் எடுத்து போடுப்பா, என்ன சாப்பிட்றா, காஃபி சாப்பிட்றா, பால் சாப்பிட்றா, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், இப்படி வரவேற்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஏகப்பட்ட பேர் இருக்கா, எல்லாரும் பகவானை பார்த்துட்டு இருக்கா, அவர் எங்கேயோ மோன நிலையில் இருக்கார். பொதுவாக இவாளெலாம் மரியாதை எதிர்பார்ப்பா இல்லையா, பெரிய மனுஷாலாம் பேசிக் கர்டசி கூட அங்கே இல்லை. ஒரு நிமிஷம் அந்த ஈகோ கொஞ்சம் அடி வாங்கிட்டு, ஆனால் அங்கே போய் நின்றுட்டு இருந்த கொஞ்சம் நேரத்தில் இவா தன்னையே நினைக்காமல் இருக்கா, நம்மளை எங்கேருந்து நினைக்கிறது, தன்னை மறந்த நிலையில் இருக்கான்னு புரிஞ்சு போயிடுத்து. அப்படியே அந்த நேரத்தில் நின்றுட்டே இருந்தார். மனசு கொஞ்சம் அமைதியாச்சு. புதுசாக ஒருத்தர் நம்மளை மாதிரி அங்கே போயிருக்கார். அவர் நினைக்கிறார், ஐயோ யாரோ பெரிய ஆள் வந்திருக்காரே, யாரும் கவனிக்காமல் போகிறாளே, இவாளெல்லாம் கொஞ்சம் வாங்க அப்படி உபச்சாரணை பண்ணால் ஆசிரமத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுப்பாளே அப்படின்னு ஒரு எண்ணம். பாவம் ஒரு எண்ணம் கண்டா நம்மளை மாதிரி. அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் யாரும் நம்மளை கண்டுக்கலன்னு இறங்கிவிட்டார். அவருக்கு ஏதாவது டொனேட் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. இவர் பின்னாடியே போனார். தப்பாக எடுத்துக்காதீங்க, சுவாமி வந்து மோன நிலையில் இருக்கார், பக்தாள் அவரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா, உங்களை யாரும் மதிக்கலன்னு நினைக்காதீங்க, தட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல, ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு கத்தையாக கேஷ் எடுத்தார். அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு போயிட்டார். இவர் பார்த்தார், ஜிஜோ இதை நம்ம வச்சுன்னு என்ன பண்ணுறது, கொடுக்கணுமே பொறுப்பா அப்படின்னு பகவான் சகஜ நிலைமைக்கு வந்த உடனே அவர்கிட்ட இது மாதிரி சமாச்சாரம் ஒன்று. அவர் சிரிச்சுட்டே, ஒரு சமஸ்தானத்து அதிபதி இந்த கோமன் ஆண்டிகிட்ட பிட்சை எடுக்க வந்தான், அவன்கிட்ட நம்ம பிட்சை எடுத்துட்டோமா அப்படின்னு. அவ்வளோதான் விஷயம். மகான்களை தேடி, ஏன் சாதுக்களை தேடி மகான்களை தேடி ராஜாக்கள் போயிருக்கான்னு சரித்திரம் இருக்கு, பெரிய மனுஷாலாம் போயிருக்கான்னு சரித்திரம் இருக்கு, அவாட்ட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சம்பத்தும் இருக்கு. அங்கே கிடைக்காத ஒரு ஆனந்தம் அங்கே கிடைக்கிறதுன்னு தானே அங்கே வந்திருக்கா. அப்போ அதை நினைக்கக்கூடிய சாதுக்கள் எப்பேற்பட்ட அபேட்சை இல்லாத நிலையில் இருப்பா. அப்படி தானே சுவாமி இருந்து காட்டினார். எந்த நிலையிலையும் தெய்வ பக்தி குரு பக்தியிலேருந்து வழுவாதபடிக்கு இருந்து காட்டி, குருநாதரை பற்றி பேசுங்கன்னு கேட்டால் அந்த காஷ்மீர ஜோதியா அப்படின்னு மக்னம் ஆயிடுவார், அழுவார், கண்ணுலேருந்து தாரதாரியாக ஜலம் வரும். குருநாதனை பற்றி அவரால் பேச முடிஞ்சது இல்லை. விவேகானந்த சுவாமியே சொல்கிறார், எத்தனையோ லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், குருமராஜை பற்றி பேசுகிறத கூடுமானவரில் அவாய்ட் பண்ணியிருக்கேங்கிற. ஏன்னா பேச ஆரம்பித்தா இவர் மெல்ட் ஆகிடுவார். பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமோ? சிவபெருமா ராதையை பற்றி பேசவே இல்லை பாகவதத்தில்னு சொல்லுவா. ராதையுடைய ரான்னு சொன்னான்னா சிவபெருமா காணாமல் போயிடுவாராம். அப்புறம் கதை சொல்கிறதுக்கு ஆள் வேண்டாமோ? அது கரண்ட்டு தொட்டா அவ்வளவுதான். குருபக்தி, அப்பேற்பட்ட குருபக்தி சுவாமிகிட்ட எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கா. எப்பவும் யார் வந்தாலும் எந்த நேரத்தையும் முகமலர்ந்து வரவேற்பார். இந்த கல்யாண குணங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோன்னு அவள் எழுதுறா. அப்படி சித்தலிங்கம் இடத்துல இருந்த சந்தர்ப்பத்தில் ரமணாசிரமத்திலேருந்து சுந்தர ஆரியாங்கிற திருவேணிகிரி சுவாமிகள், பின்னாடி தான் சன்னியாச நாமம் திருவேணிகிரி சுவாமிகள்னு, ரமணாசிரமத்தில் இருந்தார். 2 நாள் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். திருச்செந்தூர் முருகனுடைய அசரீரி வாக்குனால திருவண்ணாமலையில் அவரை தேடி வந்து ரமண பகவான்கிட்ட முருகனை பார்த்து அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். நான் ஞானானந்த வைபவத்தில் இந்த சிஷ்யாளோட சரித்திரமெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ லேசாக சொல்லிட்டு போயிடுறேன். லைப்ரரியிலையும் சமையல் அறையிலையும் பகவானுக்கு சேவை பண்ணினார். அவருக்கு காயத்ரி புரச்சரணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. மடங்களில் ஓயாத வேலை இருந்துகிட்டே இருக்கும். ராமகிருஷ்ண மடமாக இருக்கட்டும், ரமணாசிரமமாக இருக்கட்டும், எந்த மடத்துக்கு போனாலும் ஓயாத கைங்கரியம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் என்ன நினைப்பா, ஆத்ம சாதனை பண்ணணும்னு நினைக்கிறோமே, இங்கே வந்து நம்ம வேலை செய்கிறாப்புல ஆயிடுத்தே அப்படின்னு நினச்சுட்டான்னா அது பெசகு. ஏன்னா அந்த வேலை செய்யறதே சாதனையாக போயிடும். அது நமக்கு தெரியாது. குரு சேவாச்சா சங்கல்ப, குரு சேவாச்சா
हेची माझे पूर्ण तप माझे पूर्ण तप हेची माझे पूर्ण तप माझे पूर्ण तप குரு சேவை பண்ணினால்னு சொல்லல, குரு சேவாச்சா சங்கல்ப. வர மாசத்துலேருந்து மாசம் 1000 ரூபாய் ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கு அனுப்புறேன் நினைச்சுக்கோங்களேன். அறம் செய்ய விரும்பு சுவாமி சொல்லுவார். அறம் செய்யின்னு அவ பாட்டி சொல்லலை. கழுவி உனக்கு என்ன தெரியும், நாங்கள் படுற கட்டோன்னு கோட்டு விடுவா. அறம் செய்ய விரும்பு, நினச்சிக்கோப்பா. அதில் ஒன்றும் நஷ்டம் இல்லையே. பணம் வந்தால் கொடுக்க போகிறேன், இல்லைன்னா இல்லை கொடுக்குறேன் நினச்சிக்கோங்க. அதில் என்ன கெட்டு போச்சு? நினச்சா தெய்வம் நடத்தி வச்சிரும். நீ 1000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா 1,00,000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா உங்கள்கிட்ட வாங்கிக்கும் இல்லையா? சங்கல்பம் என்ன? குரு சேவை பண்ணணும்னு நினைக்க 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 அந்த நினைப்பே தபஸ்ன்னு சொல்கிறா. ஆனால் இவருக்கு காயத்ரி புரச்சரணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ திருவண்ணாமலை வக்கீல் ஒருத்தர் குப்சாமியன் இருந்தார். அவர்கிட்ட அதை பற்றி பேசும்போது சித்தலிங்க மடத்தில் சுவாமி இருக்காருன்னு சொன்ன உடனே பகவான்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணார். ரமண பகவான் சொன்னார், காயத்ரி ஜபம் பண்ண பண்ண மனசு மந்திரமயமாகி காணாத போயிடும். அது நல்ல சாதனம்தான். உங்களோட பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்துக்கு அது உகந்ததாக இருக்குது. ஆத்ம விசாரம் நேர் வழின்னா கூட உங்கள் சம்ஸ்காரத்துக்கு அது உகந்ததாக இருக்குது, பண்ணலாம்னு சொன்னார். சாமி வர சொன்னார். உத்தரவு கொடுத்துட்டாருன்னு போய் சொன்ன உடனே நாம ரூபந்தான் வேற, 2 பேரும் ஒன்றுன்னுட்டார். வேற ஒரு ரமண பக்தருக்கு குழப்பம் வந்தபோது உருமாற்றம் அது குருமாற்றம் இல்லைன்னு தெளிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் அங்கே சுவாமிகிட்ட ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வேதாந்த உபதேசம் ஆரம்பிக்கும். கிளாஸ் எடுப்பார் சுவாமி. திருக் திருஷ்ய விவேகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதாவது காண்பான் காட்சியை பற்றின விஷயம். அந்த விவேகங்களை பற்றி சொல்லி கொடுத்து, அவர் ரமணாசிரமத்தில் இருந்தவரதுனால அக்ஷரமண மாலையிலேருந்து உபதேசம் உந்தியார்லேருந்து எடுத்து அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு திவ்ய தரிசனங்கள்லாம் கிடைச்சதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். தேவதா தரிசனங்கள் கிடைச்சதுன்னு. காயத்ரி புரச்சரணமும் பண்ணினார். புரச்சரணம்னு என்னன்னா, 1,00,000 ஆவர்த்தி காயத்ரி ஜபிச்சுட்டா அதில் 10ல் 1 பங்கு 10,000த்துக்கு அர்க்கியம் கொடுப்பா. அதில் 10ல் 1 பங்கு 1000 ஆவர்த்திக்கு ஹோமம் பண்ணுவா. அப்படி புரச்சரணம் பண்ணி தான் ராம தரிசனம் கிடைச்சது சமர்த்த ராமதாசருக்கு. இவர் காயத்ரி புரச்சரணம் பண்ணினார். பல தேவதா மூர்த்திகள் தரிசனம், காயத்ரி தரிசனம். அம்பிகை சர்வசாதாரணமாக பேசுவா திருவேணிகர் சுவாமிகளோட. பிற்பாடு அவர் தான் ஹரிதாஸ் சுவாமிகளுக்கு ஸ்ரீவித்ய தீட்சையே எடுத்து வச்சார் திருவேணிகர் சுவாமிகள். நாங்கள் அவர் தரிசனம் பண்ணியிருக்கோம். பெரிய மகான். சுவாமிகிட்டே இருந்து பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சிது. தேவதா தரிசனங்கள் கிடைக்கும் பொழுது என்ன வரம் வேணும்னு அந்த தேவத்தை கேட்கும். வரம் கேட்டுப்படாத அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கிறார். கேட்டால் கேட்டது கிடைக்கும், கேட்காம இருந்தால் பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ரமண பகவான் அப்படி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சிதம்பரம் போவோமே, நடராஜர் அனுகிரகம் பண்ண காத்துட்டு இருக்காருன்னு சொல்ல அங்கேருந்து சித்தலிங்க மடத்துலேருந்து கிளம்பி நிறைய இடங்கள் சஞ்சாரம் பண்ணி சிதம்பரம் போனார். சிதம்பரத்தில் யாரோ ஒரு பைராகி மாதிரி ஒருத்தர் இவருக்கு மந்திரோபதேசம் பண்ணுறதுக்கு வந்தார். தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் ஏற்கனவே ரமண மகர்ஷிட்ட இருந்துட்டு சுவாமிகிட்ட வந்துட்டோம். இப்போ இன்னொரு குருவா எல்லாம் வேண்டவே வேணாம்பா, ஆளாளுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு வராங்கன்னு இவர் எஸ்கேப் ஆகி கோவிலில் எங்கேயும் சுற்றுறார். எந்த டைரக்ஷனில் போய் எங்கே திரும்பினாலும் அந்த பைராகி நின்றுட்டுருக்கார். யாரும் தெரியலையே, இந்த ஆள் சித்தரா மந்திரவாதியாக தெரியலையே நினச்சின்னுக்கிட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கிட்ட திரும்பி வரும்போது அங்கே உட்காண்டது அவர் அப்படி கூப்பிட்டார். போப்படாது அப்படின்னு மனசுன்னு நினச்சினே இருக்கார். போயிட்டார். மந்திரோபதேசம் வாங்கிக்கப்படாதுன்னு நினச்சிட்டார், வாங்கிவிட்டார். இவர் கண்ட்ரோலில் இவர் இல்லை. அப்புறம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுன்னு அவர் கட்டளை போட்டார். ஜபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவரை காணோம். அப்புறம் அவருக்கு தியானத்தை புரிஞ்சுடுத்தோ இந்த வேஷத்தில் வந்தது சுவாமி தான். அப்புறம் அவர் சஞ்சாரம் முடிச்சுன்னு வந்தபோது சுவாமி அதை கன்ஃபார்ம் பண்ணார். பிற்பாடு காசி யாத்திரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு
திரிவேணிகிரின்னு சந்நியாச நாமம் கொடுத்து சந்நியாசம் கொடுத்தார். சித்தலிங்க மடத்தில் சுவாமி இருந்த காலத்தில் அந்த அவர் இருக்கிற அந்த மடம் இருக்கு இல்லையா, அந்த பூமியில் அது கீழே ஒரு பாதாள அறை இருக்குமா. அங்கே சுவாமி ஆட்டையாம்பட்டி மாதிரி அங்கேயும் உள்ள தியானம் பண்ணி இருந்திருக்கார் ஒரு காலத்தில். அது உள்ளடக்கி தான் அந்த மடம் கட்டியிருக்கார். லீலா உமான்னு 2 பக்தாள், அவள் அப்பா கண்டரக்கோட்டை கோபாலையான்னு அவர் எழுதின பாட்டுகள்லாம் கூட அன்றைக்கி நம்ம பாடினோம். பிரசித்தமாக தபோவனத்தை பாடுற பெண்ணே நிதியின் வடகரைகள்லாம் அவர் எழுதினது தான். நிறைய பாட்டுகள் அவர் எழுதியிருக்கார். இவா சகோதரிகளும் இப்போ லீலா அம்மா வந்து சுவாமி சரணத்தை அடைஞ்சிட்டா, உமா அம்மா இருக்கா இன்றைக்கும். இப்போ ரொம்ப வயசானவாவா. அவள் சிறுமிகளாக இருந்தபோது அவளும் எங்கே சென்றாலும் காணலாம் பாட்டு எழுதினதெல்லாம் நான் ஏற்கனவே உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். அவள் தாத்தாட்ட ரொம்ப சகஜமாக விளையாடுவா. தாத்தா இது என்ன அறை உள்ள? அதுவா உள்ளுக்குள்ளே சாமி தியானத்தில் உட்காந்துருவோம். ஆட்டையாம்பட்டியில் அப்படி ஒரு அறை உண்டு. எத்தனை நாள் அப்படி இருப்பேள்? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? தியானத்தில் இருப்போம், கண்ணை திறந்து வரத்த அவள் சொல்லுவா இத்தனை நாள் ஆகிடுத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சின ஒரு கதை தெரியுமா? இப்படி ஒரு ஊரில் சாமி உட்காந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, சாமி வரவே இல்லை. அவள் வந்து நான் சமாதி ஆகிட்டேன்னு நினச்சின்ட்டு என்ன பண்ணிட்டா, என்னை கொண்டா உட்காத்தி வச்சு தலையை மொட்டை அடித்து, சன்னியாசிகள் போனால் 108 தேங்காய் உடைக்கணுமோ இல்லையா மண்டையில், 107 தேங்காய் உடைச்சி விட்டா. 108ஆவது தேங்காய் அடிக்கும்போது சுவாமி கண்ணை திறந்து கொடுத்து அச்சுச்சோ அப்புறம் அப்படின்னா, அப்புறம் என்ன அவர் பயந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு விட்டார். தாத்தா உங்களுக்கு வலிக்கலையான்னா அப்படின்னாரா. தலையில் குழந்தைகளுக்கு இருக்க மாதிரி சின்ன பள்ளம் இருக்குமா சுவாமிக்கு. ஞானம் அந்த தரிசனத்தை இந்த சம்பவம் எழுதியிருக்கா. எந்த அளவுக்கு சரீர பிரஜை இல்லாமல் நிஷ்டையில் இருந்தால் மண்டையில் 107 தேங்காய் உடைக்க முடியும். அப்புறம் அந்த அறையை போட்டு சித்தலிங்க மடத்தை சுவாமி மூடிட்டார்னு சொல்லப்படுறது. பரவாளுக்குன்னா அல்லம் பாலிக்கிறார். நிறைய பெரிய மனுஷாலாம் சுவாமியை பார்க்க வரா. யாரோ ஒரு பைராகி பரதேசி மாதிரி ஜோன்னாபை சாமியார் அந்த ஊருக்கு வந்த ஆள் திடீர்னு இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளவுலாம் வந்தது? கிருஷ்ணபிரியமன் ஒருத்தரும் கோவிந்தபுரத்தில் சொன்னார், இந்த மடம் பெருசாக கட்டுறது, நிறைய சன்னிதானங்கள் கட்டுறது, இதெல்லாம் குருஜி முரளிதர சுவாமிகள் பண்ணுறார். வெளியில் இருக்கிறவ என்ன பேசுகிறா, குருஜிக்கும் அண்ணாக்கும் எப்படி இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு பேசுகிறா. ஒரு விஷயத்தை சொல்லிவிடுறேன், இதெல்லாம் மண்டத்துக்கு பணம் வேண்டாம், குரு கிருபை இருந்தால் போகிறோம்னு சன்னிதானத்தை காட்டினார். போதேந்திர சுவாமி சன்னிதானத்தில் அங்கே போய் வேண்டின்னு வந்துட்டா நடந்து விடும்னார். அன்றைக்கி நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் 2010. இப்போ ஞானானந்த பாதுகா மண்டபம் அப்படி கம்பீரமாக நிற்கிறது. உள்ளூரில் அதேமாரி பேசிக்கிறான், இந்த ஆள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு பேசிக்கிறான். குரு கிருபை எதையும் சாதிக்கும் இல்லையா, அது மக்களுக்கு தெரியாது. சாமிக்கே அந்த வழி வந்துவிடுத்தோம். ஞானானந்த சாமி கள்ள நோட்டு அடிக்கிறாருன்னு கிளப்பி விட்டுட்டான். எங்கேருந்து அவ்வளோ பணம் வரும் இந்த ஆளுக்கு? பார்க்கறதுக்கு சாதாரணமாக ஒரு கதரில் காவி கட்டின்னு இருக்கார், ரொம்ப ஏழை மாதிரி தெரிகிறார். இந்த ஆள்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட், அதை யார் விசாரிக்கணுமோ அந்த போலீஸ் அதிகாரி சுவாமி டிவோட்டி, அவருக்கு தான் அந்த அசைன்மெண்ட்டு. அவருக்கு அழுகையாக வருது, நம்ம குருநாதருடைய ஆசிரமத்தை ரெய்டு பண்ண சொல்லிவிட்டாலே, இப்பேற்பட்ட ஒரு பாபத்தை பண்ணும்படி ஆகிடுது. சாமிகிட்ட முத நாள் போய் அழறார், சுவாமி இந்த மாதிரி நாளைக்கு ரெய்டுக்கு வரப்போகிறோம், நியாயப்படி இப்போ வந்து சொல்லக்கூடாது, தப்புங்கிறார் சுவாமி. நான் ராவோட ராவா ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். அச்சோ நீங்களே இப்படி பேசுவேளா, யாரோ இப்படி பண்ணிவிட்டா, நம்ம கடமையை நாம் பண்ணணும். சரி சொல்லியாச்சு, ஆட்களை கூட்டின்னு வந்து இப்போவே பார்த்துருவோம். அவள் ஏதோ சும்மா அப்படி இங்கே பார்த்துட்டு கிளம்பிட்டா. இப்படி ரைடு பண்ணக்கூடாது. அவடேந்து அந்த லட்டியை வாங்குறார், பூமி இப்படி தட்டார். இந்த இடத்துல அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்கு, அதை எடுத்து பார்க்கணும். அங்கே ஒருவேளை நான் பணம் வச்சுருந்தேன்னா ஸோ டிரான்ஸ்பரண்ட், ஒன்றும் கவலை கிடையாது. ரசவாத வித்தையே அவருக்கு தெரியும். சர்வசாதாரணமாக திருவான்மியூரில் இங்கே பாமன் சுவாமி ஆசிரமத்துக்கு ஒரு தரம் போயிருந்தபோது சுவாமி டிவோட்டின்னு தெரிஞ்சுன்னு ஒருத்தர் சொன்னார், நான் சின்ன வயசில் அவருக்கு சேவை பண்ணியிருக்கேன் சித்தலிங்க மடத்தில். ஒரு நாளைக்கு வீட்டில் ஒன்றை பார்க்கணுங்கிறாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னார்.
சரி சாமி அப்படின்னு. இரு, கல்யாணம் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க, வா, ஊர் எங்கேயோ தள்ளி இருக்க, கல்யாணம் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க, உனக்கு திருமங்கலத்துக்கு தங்கம் தரேன் அப்படின்னு சொன்னார். என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தேன். குனிஞ்சு கீழேருந்து ஒரு கல் எடுத்து கையில் கொடுத்தார். வஸ்திரத்தில் முடிஞ்சுன்னு போ அப்படின்னு. அங்கே போனேன். நிஜமாகவே இது விஷயமாக தான் பேசின்னு இருக்கான் வீட்டில். திறந்து பார்த்தா தங்க கட்டி இருந்தது, அதில் தான் தாலி பண்ணித்துனார். சுவாமி இதை பற்றி சொல்லும்போது இது சித்தி இல்லை, பாவனா பலம் அப்படிங்கிற. காரச்சித்தர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். இங்கே ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் இங்கே ஆழ்வார்பேட்டையில் தான் இருக்குது. அம்புஜம் கிருஷ்ணா அம்மா அவெல்லாம் அவருடைய டிவோட்டிஸ். அவர் எழுதின கனக வைப்புங்கிற புஸ்தகத்துக்கு சுவாமி ஸ்ரீமுகம் கொடுக்கறத சொல்கிறார். சித்தி அனில் கண்கட்டு வித்தையல்ல, சில்லறையாம் கர்மத்து செய்கையல்ல, மித்தையனும் சூனியமாம் மாலமல்ல, மின்னணுவாம் விஞ்ஞான வியப்பும் அல்ல, சித்தியனில் சிவனோடு ஒன்றாம் சித்தி, சிவனாவானேதான் சித்தன் சித்தன்கிற. இரும்ப தங்கமாக்குறது, மணலை சர்க்கரையாக்குறதெல்லாம் சித்தி இல்லை, ஜீவனை சிவமாக்குறது சித்திங்கிற. ஒரு பத்தித்த பாவனாக்குறது அதான் சித்தி. அதை மகான்களால் பண்ண முடியும். சுவாமி பண்ணி காட்டியிருக்கார். இதெல்லாம் என்னன்னா, அவளுக்கு எதாவது செய்யணும்னு தோணும் போது தானே அது நேர்ந்துடும். they don't do miracles, it happens. அவளோட பிரசன்ஸில் அது நடக்கிறது. சரோஜா ராஜகோபாலன் ஒரு அம்மா. அவள் சின்ன வயசில் சீர்காழியில் கதிர்காம சுவாமியோட ஆசிரமத்தை கைங்கரியம் பண்ணுவா. அவளுக்கு கைவல்லிய நவநீதம் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து, கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் உன்னை காப்பாற்றுறதுக்கு மனுஷ ரூபத்தில் வரும், ஐயன் இருக்கான், கவலைப்படாதே அப்படின்னாராம். அவருக்கு யாருன்னு தெரியும், ஏன்னா சுவாமியோட சின்ன வயசில் அவர் சுற்றினவர், யாருன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் கனவுல சுவாமி தரிசனம் கொடுத்துருக்கார். அந்த ஆசிரமம் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கனவுல வந்திருக்கு. இந்த அம்மா போய் அப்பாவோட நமஸ்காரம் பண்ணுறா கனவுல. சுவாமி சொல்கிறார், இவர் ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் உபச்சாரணை பண்ணுவா, கல்யாணம் ஆனோடனே வீட்டுக்காரெல்லாம் நன்னா நடத்துவா, ஆனால் காக்காக்கு சாதம் போட மாட்டான், அந்த உண்டு காட்டிக்கு சாதம் போட மாட்டான் அப்படின்னு சொன்னாராம். இது என்னன்னு புரியலையே, யார் இந்த சுவாமிகள்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறமா அப்பாவோட சித்தலிங்க மடத்துக்கு போகிறத, ஓ இவர் தான் கனவுல வந்தாருன்னு நினச்சேன்டா. கனவுல பார்த்து அத்தனை சென்டென்ஸையும் அப்படியே திருப்பி சொன்னாராம் சுவாமி. அந்த அம்மாவுக்கு காத்தாடின்னு பேர் வச்சார், பட்ட பேர். அவள் ரொம்ப வயசு இருந்து காலமாயிட்டா. அவள் பிள்ளை பொண்ணெல்லாம் நம்ம கதைக்கு வரக்கூடியவா தான். அவள் பொண்ணு கோவிந்தபுரத்தில் வீடு வாங்கிட்டு இருக்கா, இப்போ அங்கே இருக்கா. அந்த அம்மா ஏகப்பட்ட அனுபவங்கள் எழுதியிருக்கா. ஆச்சரியமான அனுபவங்கள்லாம் நம்ம ஞானமொழியில் படிக்க கிடைக்கிறது. அதில் ஒரு அனுபவம், சித்தலிங்க மடத்துக்கு தபோவனத்துக்குமா சுவாமி இருந்தபோது தபோவனத்தில் தரிசனம் பண்ணியிருக்கா. அப்பாட்ட சொல்லியிருக்கார், இங்கே நிறைய குழந்தைகள்லாம் இருக்குது, இவனும் இருக்கட்டும், 2 மணி நாள் கழித்து வந்து கூட்டின்னு போ அப்படின்னு போய்ட்டு சித்தலிங்க மடத்துக்கு போகிறத எல்லாரையும் அழிச்சுட்டு போயிருக்கார். இவாளுக்கு சம வயசில் இருக்கிற பெண்கள்லாம் இருந்திருக்கா, அவளோட பேசின்னு பழகின்னு இருந்திருக்கா, பாட்டெல்லாம் பாடியிருக்கா. ராத்திரி நேரம் சுவாமி அந்த ஹாலில் படுத்துன்றப்பார். வெளியில் கதவு திறந்துருக்கும். கிராமங்களில் பொதுவாக அப்படி வெட்ட வெளியில் தான் எல்லோரும் படுத்துப்பா. அப்படி இந்த தாழ்வாரத்தில் வாழலாம் படுத்துட்டு இருக்கா. ஒரு 3:30-4 மணி இருக்கும். யாரோ பேர் சொல்லி கூப்பிட்றாப்புல இருந்தது, சரோஜா அப்படின்னு. அப்புறம் தான் காத்தாடின்னு பட்ட பேர். எழுந்திருந்து பார்த்தா எல்லாம் தூங்குறா யாரும். திருப்பி படுத்துக்க பார்த்தா திருப்பியும் பேர் சொல்லி கூப்பிட்றாப்புல இருக்குது. பயம் வந்துடுத்து. பக்கத்தில் இருக்கிற மாமியை எழுப்பி, மாமி என்னமோ யாரோ கூப்பிட்றாப்புல இருக்குது, யாரையும் காணும், யாரும் நடி தூங்குடி, பேசாமல் தூங்க நேரத்தில் எழுப்பிண்டு இன்னொரு 1/2 மணி நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று. என்னது அங்கே சத்தம் அப்படின்னார் சுவாமி. இல்லை என்னமோ யாரோ கூப்பிட்றாப்புல இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ஒன்றும் பயம் இல்லை, சாமி இருக்கேன் அப்படின்னு விட்டேன். அந்த அம்மா எழுதியிருக்கா, சொல்லிட்டு அதோட தூக்கம் வரல. அடுத்த பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அடுத்த செகண்ட் தூங்கி போயிட்டா. நான் முழிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய ஒளி பிழம்பு தோணித்து, ஜோதி மயமா. அதுக்கு நடுவில் சுவாமி நின்றுட்டு இருந்தார்.
என்ன என்ன பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அவர் பார்த்து சொல்கிறேன் அப்படியே எழுதியிருக்கா. இந்த ஹரிதாஸ் படத்தில் ஒரு வெளிச்சத்துக்கு நடுவில் கிருஷ்ணர் தரிசனம் கொடுப்பாரு, சினிமாவில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்கேள் நீங்கன்னு சொன்னாலாம். சினிமாவில் அந்த மாதிரி காட்சி பாரு. சத்த நேரம் அந்த தரிசனம் இருந்துட்டு மறைஞ்சு போயிடுத்து. ஏதோ எழுதியிருக்கேனே தவிர அந்த தரிசனத்தை என்னால் வர்ணிக்க முடியாதுன்னு எழுதியிருக்கான். அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தார். வாஸ்தவத்தில் அருணகிரிநாதர் சொல்றார், அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவேங்கிறார். அந்த அனுபவம் கிடைச்சவாதான் அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர சொல்றதுனால அதே மாதிரி அனுபவம் கிடைச்சவா புரிஞ்சுப்பா, மற்றவா புரிஞ்சுக்க மாட்டான். நாமசங்கீர்த்தனம் மன்றவாளையும் குருநாதன் ஆசிரியச்சவாளையும் தெய்வம் எப்படி காப்பாற்றுறதுங்கிறது ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிலது நான் கதையில் சொல்லியிருக்கேன், சிலதெல்லாம் சொல்லலை. ஆனால் கேட்டால் கொஞ்சம் மிகையாகத்தான் தோணுமே தவிர அந்த அனுபவம் கிடைச்சவாளுக்கு தான் அது புரியும். ஆமாம், குரு கிருபை என்ன வேணால் பண்ண, நாமசங்கீர்த்தனத்தினால எது வேணால் சாதிக்கலாம்ங்கிறது அனுபவிச்சாதான் தெரியும். அப்புறம் கார்த்தால எழுந்திருந்த உடனே இன்றைக்கி குரு பௌர்ணமியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திரோபதேசம் பண்ணியிருக்கிற அவளுக்கு பண்ணி அந்த மந்திரத்தெல்லாம் விளக்கி இது எப்போ வேணாலும் நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு பிடிச்ச தேவதா ரூபம் இருந்தால் அதையும் அதில் சேர்த்துக்கலாம்னார். எனக்கு பிடிச்ச சாமி நீங்கள் தான், அதையும் சேர்த்துக்கலாம்னுட்டேன். இப்படி இருந்துட்டு காலகட்டத்தில் பிஆர் சுப்பிரமணியர்னு ஒரு வக்கீல், அவருக்கு ரகோத்தம சுவாமி பிருந்தாவனம் தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு நிலம் இருக்குது, இடம் இருக்குது. அது அவரோட மனைவியோட மஞ்சக்காணி சொத்து. அதை பயன்படுத்தணும் நல்லபடியாங்கிற எண்ணம். ஆனால் பயன்படுத்த முடியாதபடிக்கு நாமாஜி எழுதியிருக்காரு. 5 மாமரம் இருந்தது. இப்போ அதிர்ஷ்டானத்துக்கு பின்னாடி இருக்கிற செவர்லேருந்து இப்போ ஆஃபீஸ் ரூம் இருக்கிற இடம் வரல 4 பக்கமும் காம்பவுண்ட் வால் போட்டிருந்தது. நிறைய அடர்ந்த செடி கொடிகள்லாம் இருந்தது. ஒரு பாழ் மண்டபம் இருந்தது. இதுதான் முதல்ல அவள் கொடுத்த போது இருந்ததுன்னு எழுதியிருக்க. பாம்பு புத்து இருந்தது. கொள்ளை அடிக்கிறவாள்லாம் அவள் பணத்தை பிரிச்சுக்கிற இடமா அந்த மண்டபம் இருந்திருக்கு. அந்த பக்கமாக தப்பி தவறி யாராக வந்துட்டா அவள்கிட்ட இருக்கிறத பறிச்சுன்றுவா. கொலைகள்லாம் கூட நடந்திருக்கு. துர்தேவதைகள் நடமாடுறதுன்னு சொல்லக்கூடியதான் அந்த இடம் இருந்தது. இருட்டினதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் போகமாட்டா. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடம். அப்படி நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறனாலேயே சமூக விரோதிகள்லாம் அந்த இடத்த பயன்படுத்திகிட்டு இருந்தா. இந்த இடத்த சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு அவர் முன் வந்தார். சுவாமி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், செல்லாத காசை சிவனுக்கு போட்டுருவோமேம்பர். இது சுவாமி சொல்கிற வார்த்தை. இது ஞானானந்த விஜயத்தில் இந்த சம்பவத்தை நான் சொன்னதை கேட்டுட்டு பிஆர் சுப்பிரமணியர் வம்சாவளி ஒருத்தர் என்கிட்ட ஒரு மனஸ்தாபப்பட்டுட்டார். அப்படி செல்லாத காசு ஒன்றும் எங்கள் ஆற்றுல கொடுக்கல, ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கிற பிளேஸ் தான் கொடுத்தோம், வேல்யூபிள் பிளேஸு. நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டே? நான் அது லேண்டுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லலை, அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததுங்கிறது புக்ஸில் எழுதியிருக்கு. ஞானானந்த தரிசனத்தில் இருக்குது, ஞான அனுபவத்தில் இருக்குது, சத்குரு ஞானானந்தலாம் ஹாண்டட் பிளேஸ்ன்னு போட்டிருக்கேன். செல்லாத காசை சிவனுக்கு போட்டுவோன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பயன்படலைன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சுவாமிகிட்ட கொடுத்துட்டா எல்லாருக்கும் பயன்படும்படியாக நான் பண்ணுவேன்னு அர்த்தம். நம்ம யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறோம், அந்த விஷயத்தை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறது தான் அவள் பண்ணக்கூடிய காரியம். பெரியவா லீல ஒன்று நினைவுக்கு வருது. ஒரு பையன் படிச்சுட்டான், வேலை கிடைக்கல, வீட்டிலெல்லாம் தண்டச்சோறு திட்டுறா. அழுக தாங்க முடியாமல் பெரியவாட்ட வந்து என்னை இந்த மாதிரி திட்டுறா, பெரியவா எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலை வாங்கி தரலான்னா. சன்னியாசிகிட்ட வந்து வேலை கேட்குறிய, சேர்த்து உட்கார் அப்படின்னார். சேர்த்து கழிச்சு யாரோ வந்து நமஸ்காரம் பண்ணா. பெரியவா அந்த தண்டம் வச்சுருப்பார் இல்லையா, அதை காட்டினார். ஒரு உபகாரம் பண்ண முடியுமா? பெரியவா கட்டளை போடுங்க, செய்கிறேன். அந்த தண்டத்தை காட்டி, இதுக்கு ஒரு வேலை தர முடியுமா? அவர் புரியல, இதுக்கு நான் எப்படி வேலை கொடுக்கறது, இதுக்கு என்ன பேர், தண்டம்னு பேர். இப்படி சொல்லி தான் அந்த பையனை வைக்கிறாளாம். நீ என்ன படிச்சிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லு அப்படின்னார். அதனால் என்ன பெரியவா உடனே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார்.
அப்புறம் பெரியவா சிரிச்சுட்டு ஒரு தண்டத்துக்கு வேலை ஆடுத்து இன்னொரு தண்டத்தோட வேலையை பார்ப்போன்னு எடுத்து தண்ட தர்ப்பணம் பண்ணினார். தபோவனத்தையே ஒரு சமயம் சுவாமி இப்படி நடந்து போயின்னு இருக்கார். பந்தல் எல்லாம் போட்டுட்டு இந்த மூங்கில சீவிட்டு அதில் இந்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற பார்ட்டை தூக்கி போட்டிருக்கான். அதாவது கீழே வந்து பாட்டம் க்ளோஸ்டாக இருக்குது, மேலே இப்படி வந்து இப்படி கிராஸாக இருக்குது, அது பயன்படாது, தூக்கி போட்டிருக்கான். அது மேலே ஹாலோ இருக்குது. சாமியை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு பக்தர் வந்துன்னு இருக்கார். சாமி இது குனிஞ்சு பார்த்து அப்படி கையில் எடுக்கிறார். எடுத்து இது அப்படின்னா அது பயன்படாத மூங்கில் சுவாமி தூக்கி போட்டிருக்கா. அப்படியா, இதில் மண்ணை ருப்பிட்டா ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம், பயன்படாததை பயன்படுத்துவோமா அப்படின்னு. அவரோட ஜென்மா பூரா அவர் அதான் பண்ணியிருக்கார். அவரோட அவதாரம் பூரா யார் உலகத்துக்கு லாயக்கில்லை நினைக்கிறவாளை 4 பேர் கும்பிட்றாப்பில் பண்ணிவிடுவார். சுவாமியுடைய ஒரு பெரிய சக்தி அது. இந்த நிலத்தை கொடுத்துட்டா அங்கே போகிறதுக்காக யாரும் பயப்படுவாள். இவா அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியா எத்தனை பயங்கரமாக ஆகிறதுக்கு முன்னாடியே சுவாமி அந்த இடத்துல தபஸ் பண்ணியிருக்காராம். அது அவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, வாசுதேவ தாத்தான்னு சொல்லுவா அண்ணா சங்கத்தில். வாசுதேவ பிரம்மங்கிற மகான் அந்த இடத்துல தபஸ் பண்ணி அவருக்கு சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் கிடச்சிருக்கு. அது ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இன்றைக்கி வேணுகோபால சுவாமி சன்னதிக்கு பின்னாடி ராமரை எழுதி வச்சிருக்கார் சுவாமி. இன்னொரு விசேஷம் என்ன, அந்த 5 மாமரத்தடியில் தான் மிருகண்டு மகர்ஷி தபஸ் இருந்தார். மார்க்கண்டேயனோட தகப்பனார். எதுக்கு தபஸ் இருந்தாராம்? திருவிக்ரம அவதாரம் பகவான் எடுத்தார் அப்படின்னு புராணத்தில் படிச்சிருக்கேன். மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வாமனனா வந்து திருவிக்கிரமனா ஆனார்னு படிச்சிருக்கேன். இந்த உலகமெல்லாம் அளந்த அந்த திருமேனியை பற்றி அப்படி வர்ணிச்சிருக்கு. பிரம்மாவோட மானச புத்திரரான 4 யுகங்களையும் இருக்கக்கூடிய ரொம்ப வயசானவரான ஜாம்பவான் இந்த வாமன மூர்த்தியை பிரதட்சணம் பண்ணினார்னு இருக்கு. அப்பேற்பட்ட மூர்த்தியை பார்க்கணுமே எனக்கு ஒரு ஆசை. அந்த அவதாரம் நீங்கள் எடுத்த போது நான் இல்லை, நான் இருக்கும்போது நீங்கள் இருக்காள் இல்லையோ எனக்காக இன்னொரு தரம் வாங்கும். அப்படி ஒரு தபஸ். திருவிக்கிரம ரூபத்தை பார்க்கறதுக்கு தபஸ். அந்த 5 மாமரத்தடியில் தான் அவர் ஒரு தபோவனம் வச்சுட்டு இருந்தாராம். ஒரு நாளைக்கு ஒரு வயசான கழவர் வந்தாராம். பசிக்கிறது ஆகாரம் இருக்குமான்னாராம். இருக்கே, எங்கள் உள்ள ஆசிரமத்தில் இருக்கு, நீங்கள் சாப்பிடலாம்னாராம். உள்ளே போய் பார்த்தார். ஒரு கழவர் ஆகாரம் எடுத்துக்கிறாருன்னு பார்த்தா கழவரை காணோம். பார்த்தா பெருமாள் தரிசனம் கொடுக்குறார். ஒரு க்ஷணம் கொடுத்துட்டு அங்கே பினாகினி நிதிக்கு அண்ணண்ட கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வா, உனக்கு திருவிக்கிரம தரிசனம் தரேன்னாராம். அப்படி அங்கே போய் அவர் வந்து அங்கே ஒரு இடம் பர்ணசாலை வச்சுருந்து அங்கே தபஸ் பண்ணி அங்கே உலகளந்த பெருமாளாக பார்த்த இடத்துல தான் இன்றைக்கி உலகளந்த பெருமாள் கோவிலே இருக்கு. இன்னொரு விசேஷம் என்ன, அஷ்ட வீரஸ்தான ஸ்தலங்களில் அந்தகாசுரனை வதம் பண்ண இடம் சிவபெருமானுடைய வீரட்டானேஸ்வரர் கோவில் இருக்கிற இடம். அந்த கோவிலில் இருக்கிற பிள்ளையார் தான் பெரியான கணபதினு பேர். அவர் எதிர்க்க தான் விநாயகர் அகவல் ஔவையார் பாடி ஔவையார் அப்படி சுழட்டி கொண்ட கைலாசத்தில் விட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சேரமான் பெருமாளுக்கும் முன்னாடி நான் உன்னை கொண்ட விடுறேன், நீ கவலைப்படாத, நிதானமாக பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவள் வண்டியை டிராஃபிக் ஜாம் ஆக்கிடுறேன், உன்னை கொண்ட முன்னாடி விட்டுடுறேன்னு விட்டுட்டார். மெய்ப்பொருள் நாயனார் வந்து பூஜை பண்ண இடம், அங்கவை சங்கவை திருமணத்துக்கு காரணமான இடம். இப்படி ஏராளமான விசேஷங்கள். 400 வருஷத்துக்கு முன்னாடி சித்தியான ரகோத்தம சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கிற இடம். இந்த மணம்பூண்டி திருக்கோவலூரில் இவ்வளோ விசேஷம் இருக்கு. மூவடி கேட்டன்று முழுதுலகளந்தானும் முந்து விரட்ட நம கோவலூர் மாநகர் குருகு ஞானானந்த ஞானபுரீஸ்வரனே. ஞானபுரீஸ்வரர் தேவாரத்தில் பாடுறார். எத்தனையோ க்ஷேத்திரம் சுத்திருப்பியே மனசே, எல்லா க்ஷேத்திரத்திலையும் நீ போய் பார்க்குறியே, அது இங்கே உட்காண்டிருக்கு. மாவடி காஞ்சியோ, அங்கே ஒரு மரத்துங்கீழே உட்காண்டிருக்கார் ஏ காமரநாதர்.
இங்கே 5 மாமரத்துங்கிட பஞ்சாமரநாதராக இருக்கார். மாவடி காஞ்சியோ மாகமாம் தில்லையோ மற்றருணாச்சலமோ தேவன் ஆனைக்காவோ திகழ்தரு காலத்தி திரியாது நெஞ்சே நீவா. இந்த பக்கம் யார் இருக்கா? மூவடி கேட்டு அன்று முழுதுலகளந்தானும். இந்த பக்கம் முந்து வீரட்டானேஸ்வரர் அமர் கோவலூர் மாநகர் குருகு ஞானானந்த ஞானபுரீஸ்வரனே. கோவிலுக்குள்ள போனா ஞானபுரீஸ்வரர் இருக்கார், கோவிலுக்கு வெளியில ஞானானந்த சுவாமி இருக்கார். ரெண்டு வேற வேற நினைச்சுக்காது, இதுதான் அங்க இருக்கு அதுதான் அங்க இருக்குன்னாரு. சுவாமி சித்தலிங்க மடத்தேர்ந்து கிளம்பி அங்க போறார். ஆசிரமம் ஷிஃப்டிங். நம்மெல்லாம் வீடு காலி பண்ணுறதா என்ன பாடுபடுத்துவோம். அதுக்குன்னு பேக் பண்ணி மூவ் பண்ணுறதுக்குலாம் ஆட்கள் இருக்காளோ இல்லையோ இன்றைக்கி. ஏகப்பட்ட பேர் வருவா, எல்லா சாமானும் எடுத்து பேக் பண்ணி. எனக்கு அந்த அனுபவம்லாம் நிறைய உண்டு. நம்ம படிச்சுட்டு இருக்கிற சுவாமி புஸ்தகத்துக்கு மேலே ஷூவை வச்சு பேக் பண்ணியிருப்பான். சீரு இந்த அட்டையை பிரித்தோம்னா கேவலமாக இருக்கும். எதோட வைக்கிறது விவஸ்தையே இருக்காது. ஆப்படத்தெல்லாம் எதையாக வச்சுருவான். அப்புறம் என்னென்னா எது முழுசாக நிற்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எது உடஞ்சதோ தூக்கி போட்டுக்க வேண்டியதுங்கிற தீர்மானத்தோடு தான் பேக் பண்ண சொல்லணும். ஏன்னா அவள் பேக் பண்ணுறோம் மூவ் பண்ணுறோங்கிறத டிக்ளேர் பண்ணுறா, பிரேக் பண்ணுறோங்கிறத சொல்ல மாட்டா. அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எத்தனை சாமான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போனால் இன்னும் சாமான் ஏறிண்டே போகிறது. சுவாமி சித்தலிங்க மடத்தில் தபோவனம் போகிறார். அதை பார்த்த ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார். நாங்கள் கூட போயிருந்தோம். சாமி எல்லா சாமான்களும் எடுத்துக்கணும் இல்லையா? பாதுகை மாட்டின்றார், காஷாய வஸ்திரம் கட்டின்னு இருக்கார். ஒரு வஸ்திரம் தோச்சு உணர்த்திருக்கு, அதை மடித்து தோளில் போட்டுட்டார். கமண்டலத்தை எடுத்துட்டார். போகலாமா? அவ்வளோதான். அந்த காலத்தில் நொச்சூர் சுவாமிஜின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்கிற நொச்சூர் ரமண தீர்த்த சுவாமிஜிக்கும் அவர் பூர்வாசிரமத்தில் உறவு. அகஸ்தியர் கீதங்கள்லாம் அவர் மூலமாக சுவாமி மூலமாக வெளியில் வந்தது. எர்ணாகுளம் நொச்சூர்லாம் சுவாமி வந்தார். அப்போது பாத பூஜை பண்ணால் ஒரு இடத்துல புஷ்பத்துக்கு பதிலாக காயின்ஸா ரூபா நோட்டாக வச்சு பாத பூஜை பண்ணா. முடிஞ்ச உடனே சுவாமி காலை அப்படி உதரண்டு எழுந்திருந்து போயிட்டார். பூனை எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம், தூக்கி போட்டுடலாம், காசு என்ன பண்ணுறது? உடனே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு, சுவாமி இவ்வளோ ரூபா இருந்தது இருக்கட்டுமே, புஷ்பமாக இருந்தால் என்ன பண்ணுவோமோ அப்படியே பண்ணிட வேண்டியதான், பணமாக இருந்தால் என்ன, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்புறம் நொச்சூர் சுவாமிஜிட்டையோ சுத்தானந்த பாரதியோட்டையோ கொடுக்க சொன்னார்னு அவன் எழுதியிருக்கா. எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணுறது. உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்த எதில் பற்று ஆதிபரம் பொருளினுக்கே இச்சை வைத்து. சாமி சொல்கிறார், இனிமேல் ஜென்மா எடுக்கப்படாது, வாழ்க்கையில் கஷ்டப்படப்படாதுன்னு நினைக்கிறியா? நாட்டத்தை தெய்வீகமாக மாற்றிக்கொள். உலகத்திலேருந்து ஒதுங்க முடியாது, உலகத்தில் வாழ்ந்தாகணும். உலக நாட்டத்தை குறைச்சுன்னு தெய்வீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணிக்கோன்னு சொல்ல. அவ்வளோதான விஷயம். இதுக்கு செலவு பண்ணுற நேரத்தை குறைச்சுன்னு அதுக்கு செலவு பண்ணுற நேரத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணும். டயத்துலேருந்து, திரவியத்துலேருந்து, உழைப்புலேருந்து, எனர்ஜிலேருந்து எல்லாத்தையும் டைவர்ட்டட் டு தி டிவினிட்டி அப்படின்னு இருந்துவிட்டா அது ஒன்று தான். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே மார்க்கம். அது சுவாமி இருந்து காட்டினார். அட்டையாமட்டியில் அவ்வளோ பெரிய ஆசிரமம் இன்றைக்கி கம்பீரமாக இருக்க பதினெட்டு வந்துவிட்டார். இது புதுசானா ஜோதிர் மடத்தில் அப்பேற்பட்ட சங்கராச்சாரிய பீட்டமே அதை விட்டுட்டே கிளம்பி வந்துட்டார். சித்தலிங்க மடம் ஒரு வீட்டில் இருந்து, கோவில் வாசலில் இருந்து, அப்புறம் ஆசிரமமாக கட்டி எல்லாம் பெருசாகி நிறைய பக்தாள் வந்து போயின்னு இருக்கா. அங்கே இருக்கலாம்ங்கிறத அங்கேருந்து கிளம்பி தபோவனம் வந்துட்டேன். 2 குடிசை போட்டுண்டாராம். ஒரு குடிசை சாமிக்கு, ஒரு குடிசை பக்தாளுக்கு. இங்கே போய் எந்த பக்தாள் வர போகிறான்னு தெரியும். ஏகாந்தமாக இருப்பார். கொண்டை விட்டுட்டவாளும் வெளிச்சத்தோடு கிளம்பி ஆற்றுக்கு போயிடுவா. அவர் இருட்டில் உட்காந்துட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ணுறது? இருட்டுன்னு ஞானம் வருது. நான் ரேண்டமாக தான் அப்படி சொல்லிட்டு போகிறேன்.
நாமாஜியோட தாயார் செல்லம்மா பாட்டி சொல்லுவா, காத்தால 4 மணிக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு போவேன். ஹால் கதவு திறந்து தான் இருக்கும் சித்தலிங்க மடத்தில். சுவாமி படுத்துன்னு இருப்பார். இருட்டாக இருக்கே, யாராவது வழியில் படுத்துருந்தா மிதிச்சுட்டு போகிறோமேன்னு பயந்துட்டு காப்பி எடுத்துகிட்டு இப்படி கதவு கிட்ட நிற்பேன். டார்ச் எடுத்து இப்படி மேலே அடித்து, மாமி இங்கே இருக்கேன் அப்படிம்பார். சொல்லிட்டு தன்னை அவர் காட்டிண்டா தானே உண்டும்பா. சுயம்பிரகாச ஜோதி தன்னை தானே அது வெளிப்படுத்தின்றா தானே உண்டு. நம்ம எங்கேருந்து அதை தெரிஞ்சுக்க போகிறோம்? எவ்வளோ சௌலபியமாக பழகியிருக்கார் சுவாமி, சர்வசாதாரணமாக எல்லாரோடையும். இவெல்லாம் கிளம்பி போயிடுவா, அவர் பாட்டுக்கு இருப்பார். எத்தனையோ குகைகளில் இருந்தவர். பத்ரிநாத்துக்கு திருமூர்த்தி மாமா லலிதா மாமியை போன போது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு 2-3 நாள் இருந்துட்டு வந்துட்டுருக்கிறத ஒரு நாளைக்கு பகவானை பூஜை பண்ணுறதுக்கு பத்ரிநாத்தில் பூஜை பண்ணுறதுக்கு நம்பூதிரி பிராமணால் ஏற்பாடு பண்ணியிருக்கார் பகவத் பாதாள். ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணுறதுக்கு மராட்டிக்காரால் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதான் நேஷனல் இன்டகிரேஷன். இது ஒரு தேசம், இதை பிளவுபடுத்தக்கூடாது, பிளவுபடுத்த முடியாது. எவ்வளவு பாஷைகள், எத்தனை சம்பிரதாயங்கள், எத்தனை மாறுபாடு இருந்தாலும் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, காது ஒரு மாதிரி இருக்குது, மூக்கு ஒரு மாதிரி இருக்குது, தனித்தனி பார்ட்டு பிச்சு தூக்கியா பட முடியும்? சேர்ந்தா தானே உடம்பு. பாரத தேசம் முழுமையானது. அந்த இன்டகிரேஷனை ஆச்சாரியால் பண்ணினா மாதிரி யாருமே பண்ணலை. தேசம் பூரா நடந்து 32 வயசுக்குள்ளே மகாபிரிவா சொல்கிறான், பகவத்பாதாவோட அச்சீவ்மெண்ட்டை நம்மளாம் சங்கர மடத்தை சேர்ந்தவா நம்ம சொன்னால் ஆச்சரியம் இல்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஜவஹர்லால் நேருவே எழுதியிருக்கார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில். அப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சிருக்கார் அவர். இன்டகிரேஷன். அந்த ராவல்ங்கிறவர் வந்துன்னு இருக்கார். இவா 2 பேர் இப்படி போகிறா பத்ரிநாத்தில் பார்த்துட்டு, இன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனே என்னுடைய கிரகத்துக்கு வான்னு கூப்பிட்டேன். சரின்னு போனா. உள்ளே போனால் ஜட்டையோட சாமி உட்காந்துக்கிற பெரிய படம் வச்சுருக்கு. விலை வெளுத்து போயிட்டா. எங்கே சாமின்னா, அவர் எங்கே சாமி அப்படின்னு. உங்களுக்கு இவர் தெரியுமா? தெரியுமாவா? எங்கள் பரம்பரை குருமாவர் ஜோதிடமடத்து சங்கராச்சாரியார் ஞானானந்தகிரி சுவாமிகள். இந்த மாதிரி பக்கத்தில் 200 அடி உயரத்தில் ஒரு கேவ் இருக்கு பாரு மேலே, அந்த குகையில் தபஸ் பண்ணியிருக்கார். பனி காலத்தில் நாங்கள்லாம் சன்னதியை மூடிண்டு எல்லாரும் கீழே இறங்கிடுவோம். இந்த ஊருக்காரால் உயிரோடு இருக்க முடியாது, அப்படி ஃப்ரீஸ் ஆகிடும் எல்லாம். அந்த நேரத்துலையும் இந்த குகைக்குள்ளே போய் தபஸில் இருப்பார். குகை வாசலை பனி மூடிடும். திருப்பியும் 6 மாதம் கழித்து உருகினதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் உள்ளே வருவா. அப்புறம் தான் சுவாமி சன்னதியை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுவோம். முதல் கற்பூர ஆர்த்தி அவர் தான் எடுத்துப்பார். ஒரு இருட்டாவது, வெளிச்சமாவது, மழையாவது, குளிராவது, பனியாவது என்ன பண்ண முடியும் அவளை? பிரம்மேந்திரா சரித்திரத்தில் கையை வெட்டின கதை நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். மகமதியர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே போயிட்டார். அவருக்கு பேதமே இல்லாத பிரம்மன் தானே, என்ன தெரியும் அதுக்கு? செவரை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரான் உள்ள. கதை வழியாலும் வாச வழியாலும் போல. அவள் பார்த்துட்டு அச்சுச்சோ இப்படி ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் வரானேன்னு கத்துறா. இவன் விரட்டின்ண்டே போகிறான் கத்தி எடுத்துன்னு. யார் நீ இங்கே எங்கே வந்தேன்னு கத்துறான். ஆன்சர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் இல்லை. அது பாட்டுக்கு போயின்னு இருக்கு. கோபத்தில் கத்தி எடுத்து மிரட்டினா, பயப்படலை. வீசினா, கை வெட்டு போட்டு எடுத்தோம். வெட்டுப்பட்டு ரத்தம் கொண்டுறது ஒரு பயண்டே இருக்கார். அவனுக்கு பயம் வந்துடுத்து. அச்சோ யாரோ ஃபக்கீர் போல் இருக்கு, நமக்கு தெரியலையே. உடனே கையை தூக்கின்னு ஓடுறான். தெரியாமல் வெட்டிவிட்டேன். கூப்பிட்டு உழுக்கிறான். இப்படி கண்ணை திறந்து பார்த்தார். இப்படி நான் பேச மாட்டார். கையை வெட்டி விட்டேன்னா எடுத்த இடத்துல வச்சிருவோன்னு ஜாடை காட்டினார். கை ஒட்டி எடுத்து போயிட்டார். தேக அபிமானம் இல்லாத நிலை சாத்தியமானு கேட்டால் நம்ம லெவலில் சாத்தியம். நான் பார்த்துருக்கேன். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவெல்லாம் நகத்தை பிச்சுட்டு ரத்தம் வருது தெரியாமல் இருக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். கையில் என்ன இருக்குன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். கொடுத்த ஆகாரத்தை ருச்சி தெரியாமல் திங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். மனசு ஒரு விஷயத்தை லயிச்சுடுத்துனா தேக அபிமானம் இல்லாமல் போகிறது அல்ப உதாரணம் நமக்கே முடியுமே. பகவத் தியானத்தில் ஈடுபட்டு தான் அதில் கரைஞ்சி போயிட்டால் சரீரம் ஒன்று இருக்கிறது தெரியுமா? நெரூர் போன போது நான் பார்த்தேன். பிரம்மேந்திரால் அந்த மரத்தடியில் தியானம் பண்ணுறதுக்கு நிறைய மேட்டு வச்சுருப்பா. ஏதோ தியானத்தை பற்றி தெரிஞ்சுவாதான் தியானம் பண்ணுவான்னு இல்லை. காமன் பீப்புள், ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், எளிய பாமர மக்கள் பார்த்தாலே தெரியும்.
அவளுக்கு தியானங்கிற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமானே தெரியாது. அவள்லாம் அந்த மேட்டை போட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். அந்த சன்னிதான விசேஷம். எதுக்கு மகான்களை தேடி போகிறோம்? அதிர்ஷ்டானத்தை தேடி போகிறோம். சித்தி ஆனாலும் அவள் சக்தி பூரா அங்கே டெபாசிட் ஆகிருக்கு. அங்கே போனால் நமக்கு வேணுங்கிறத வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது நமக்கு மோட்சத்துக்கு மட்டும் இல்லை, இங்கே வேணுங்கிறதும் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். அதுக்கு தானே இங்கே போகிறோம். அப்படி சாமி அந்த இருட்டில் இருந்துட்டு இருந்தார். அங்கே இருந்த கொள்ளைக்காரெல்லாம் பார்த்தா, ஆஹா நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு எங்கெங்கோ திருடிட்டு வந்து பங்கு பிடிச்சுட்டு இருந்தோமே, இந்த சித்திலிங்க மடத்தை சாமியை கொண்டு இங்கே விட்டு விட்டாங்களே, அதனால என்னையா இங்கே பேயெல்லாம் இருக்கட்டும், நம்மளே சவுண்டு விடுவோம், கல்லெல்லாம் அடிக்கலாம், இந்த சாமி பயந்து ஓடிவிடுன்னா. அது பேய விரட்ட வந்த சாமி. அது ஒரு பக்தர் அரையாணி நல்லூர் ஜெயராமன் எழுதியிருக்கார். சூன்யம் பிடிச்ச எத்தனையோ பேரை சுவாமி குணப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எழுதிட்டு, சூன்யம்னா ஒன்றுமில்லாததுன்னு அர்த்தம். ஒருத்தர் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும், அந்த சூன்யத்தை சூன்யமாக்குற சுவாமின்னு எழுதியிருக்க. அவர்கிட்ட எதுவும் எடுபடாது, அப்பேற்பட்ட மகான். இவா வித்தைகள்லாம் காட்டினா இது ஒன்றும் பயந்து நகர்ற மாதிரி தெரியல. சரி தாத்தா போட்டு திருட வேண்டியதான் தீர்மானம் பண்ணி குடிசை தானே, அதனால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திவிட்டான். ஒளிஞ்சுட்டு இருந்து பார்க்குறான். அது இந்த எரியணுங்கிற தர்மத்துக்கு செத்த நேரம் எரிஞ்சிட்டு அணைஞ்சு எடுத்து ஒன்றும் ஆகலை. எரிஞ்ச உடனே குய்ய முறியான்னு கத்தினி வெளியில் ஓடி வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. என்னடா அதுன்னு பார்க்குறா. சத்து கழிச்சு சிரிச்சின்னு வெளியில் வந்தார். இவா ஒளிஞ்சுட்டு இருக்கா. ஒளிஞ்சுட்டு இருக்கிறவா வெளியில் வரலாம் அப்படின்னார். வந்தா பயம். கேள்விப்பட்டிருக்கா சாமியை பற்றி, சபிச்சு கொடுத்துனா என்ன பண்ணுறது நம்மளை. முத்தமிழால் வைதாரியம் அங்கு வாழ வைப்போன் அருணகிரிநாதர். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரியம் அங்கு வாழ வைப்போன். யாராவது கடவுள் இல்லைன்னு கண்ணா பின்னான்னு திட்டினா முருகன் என்ன பண்ணுவாரா, வெள்ளி தேவியான ரெண்டு பேர்ட்டையும், என்ன தமிழ் இல்லை எப்படி வையறான் பத்தியா, அடுக்கு தமிழில் திட்டுறானே நன்னா இரடாம்பாரான். இப்படி அருணகிரிநாதர் சொல்கிறார். முத்தமிழால் வைதாரியம், அங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், தமிழில் திட்டினா தான் ஒத்துப்பாரான். வைதாரியம் அங்கே வாழ வைப்பான். அப்படி ஒரு சாமின்னா இது சபிக்க தெரியாதே. பயப்படுறா சாமி. அவளை பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணித்து அப்படின்னார். நாங்கள்லாம் திருடி பழைக்கிறவா, பங்கு பிரிச்சுட்டு இருந்தோம். இங்கே நீங்கள் இங்கே வரதுனால சித்தலிங்க மடம் மாதிரி இங்கே நிறைய பக்தாலாம் வர ஆரம்பிச்சுட்டா, ஜன நடமாட்டம் ஆகிடுச்சுன்னா எங்களுடைய வேலை கெட்டு போயிடும். விரட்டுறதுக்கு பார்த்தோம், நீங்கள் நகர்ற மாதிரி தெரியல, அதுக்கு தான் அப்படி பண்ணினோம். திருட்டு கொலையெல்லாம் பாதகம் இல்லையோ, நம்ம பண்ணலாமோ, பண்ணப்படாது தான். ஒரு காலத்தில் பண்ணினோம், அதுக்கப்புறம் திருந்தி வாழலான்னு பார்த்தா இந்த ஊரில் யார் தப்பு பண்ணினாலும் எங்களை கூப்பிட்டு உள்ளே போட்டுடுறான். சரி இனிமேல் உள்ளே இருக்கிறதா வாழ்க்கைன்னு எடுத்து அதையே நாங்கள் வாழ்க்கையை மாற்றினுட்டோம். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பழைக்கணும், நல்லபடியாக பழைக்க தான் ஆசை, வழி இல்லைன்னா. சாமி சொல்கிறார், பழைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தா திருட்டை விட்டுவிடலாமா? சாமியார் ஒரு குடிசையில் உட்காந்துக்கிற சாமியார் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்குறா. சாமி சொல்கிறார், இந்த வடக்கு பக்கம் இருக்கிற செவுத்து கன்னட நிறைய விவசாய நிலம் இருக்குது, வக்கீல் எல்லாத்தையும் தான் சாமிக்கு கொடுத்துருக்கார், அதில் விவசாயம் பண்ணுவோம், உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் எடுத்துட்டது போக மிச்சம் இருக்கிறத சாமிக்கு கொடுக்கலாம். கதறி அழுதுட்டான். இவர் கொலை பண்ணணும்னு பார்த்தோம், நம்மளை வாழ வச்சு கொடுத்தே இந்த சாமி. நாமாஜி இதை எழுதியிருக்கார். அதில் வானவராயன்னு பேர், அவரை வானாவரம்னு கூப்பிடுவார். அந்த வானாவரம் கடைசி மட்டுக்கும் சாமி கூட இருந்தது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு காலத்து பயங்கரவாதி கொள்ளைக்காரன் சாமிகிட்ட இப்படி நிற்பார், வானாவரம் அப்படி வர சாமி, சாமி வந்து நிற்பார். அப்பனே எங்கார் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். ஒரு தரம் சாமிகிட்ட பேசி நிற்கிறத, நீங்கள் ஹிமயமல்ல தபஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாளே, ஆமாம் பண்ணியிருக்கு. அங்கே பனி குகையில் இருந்தாலுமே, ஆமாம். அந்த குளிர் எப்படி சமாளிச்சேன்னு ஒருத்தர் கேட்டார். நம்ம ஊரில் மார்கழி மாத குளிரே தாங்க மாட்டேங்கிறது, ஸ்வெட்டரை போட்டு ஷாலை போட்டுன்னு திண்டாடின்னு இருக்கோம். ஒருத்தர் ஹரித்வார் நாங்கள் போனோம், பஜனைக்காக போயிட்டு பனியன் போட்டு, சட்டை போட்டுண்டு, ஜிப்பா போட்டுண்டு, ஸ்வெட்டர் போட்டுண்டு, ஷாலை போத்திண்டு, எல்லாம் உடம்பெல்லாம் மூடினா உள்ளுக்குள்ளே கிட்டு 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 நடுங்கிறது.
எப்படி குளிர சமாளிச்சேன்னு கேட்டவுடனே சாமி என்ன பண்ணாரா, வானாவரம் அப்படின்னார். வானாவரம் வந்தார். இந்த ஒரு உள்ள 2 கம்பளி இருக்கு, எடுத்துன்னு வா. சாமி மேலே போத்து கணத்துலேருந்து ஜலத்தை எடுத்து சாமி மேலே விடு. அதே மாதிரி பண்ணாராம். நன்னா கொட்டை ஜலத்தை நன்னா விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த கம்பளியிலேருந்து அப்படியே ஆவி பறக்கிறதாம். சாமி உடம்புல சொட்டு தண்ணி இல்லை. இப்படி தான் சமாளிச்சது குளிர். எப்படின்னு திருப்பி ஒருத்தர் கேட்குறார். இது வாசி யோகம்னு பேர் இல்லையா? லௌகீக விஷயத்தில் மனசு பிரவர்த்திச்சுதுன்னா இடது பக்கமாக சுவாசம் போகும், இடகலை வழியாக. தெய்வீக விஷயத்தில் மனசு சிந்தனை போச்சுன்னா பிங்கலை வழியாக போகும். மனசு ஒடுங்கிடுத்துன்னா நடுவில் இருக்கிற சுஷும்னா நாடி வழியாக போகும். அப்படி சுவாசத்தை சுஷும்னேல சேர்த்துட்டா இஸ் வாசிங்கிறதுல இஸ்ஸு ஒற்றை எழுத்து விட்டுவிட்டா வாசி, திருப்பினா சிவா. இதை தான் பாரதியாருக்கு உபதேசம் பண்ணார். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும், தேசுடைய பருதி ஒளி கிணற்றின் உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய், பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். குள்ளச்சாமி பாடலில் வருது. இதை சுவாமி பண்ணி காட்டினார்னு அப்போ எங்கள் எழுதியிருக்கார். கண்ணதற்கு நாங்கள் பார்த்தோம், நனைஞ்சு போனதையும் உடனே அது அப்படியே எவாபரேட் ஆனதையும் நாங்கள் பார்த்தோம். சர்வசாதாரணம் சுவாமிக்கு. அப்படி அந்த இடத்துல அவளெல்லாம் விவசாயம் பண்ண வச்சு சுவாமி அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தார். நடுநாள் சித்தலிங்கம் இடத்துக்கு வருவார். ஒரு சமயம் நாமாஜி குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள், அவள் அப்பா நாட்டு அண்ணாஜிராவ், அப்பா இவாளுக்கு ஹரி தண்டபாணின்னு பேர். நாகேஸ்வர ஐயர்னு ஒரு பாகவதர், சுதந்திர போராட்ட தியாகி, மணிப்பான்னு சொல்லி கூப்பிடுவா அவரை. இவா 4 பேரையும் சாமி சொன்னாரா, அங்கே குடமுருட்டின்னு அந்த கிராமத்துக்கு பேர். சுவாமி அதுக்கு தபோவனம்னு வச்சுட்டார் பேர். இன்றைக்கி தபோவனங்கிற பேர் தான் நிலச்சிருக்கு. ஆட்டையாம்பட்டி மாதிரி குடமுருட்டி கிராமமும் பயங்கர கிராமம்தான், நொட்டோரியஸ் பிளேஸ் தான். சுவாமி தேர்ந்தெடுத்து ப்ராப்ளமேட்டிக் பிளேசஸில் போய் உட்காந்து அந்த இடத்த அமைதி ஆக்குறார். அந்த இடத்துக்கு ஒரு க்ஷேத்திரத்தோட ஸ்டேட்டஸை கொடுக்குறார். அங்கே போய் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வருவோமா, ராத்திரி விடிய விடிய பஜனை பண்ணுவோமா. இவாளுக்கு சந்தோஷம். பஜனை பாகவதான திவினா பண்ணுறவா, விடிய விடிய பாடுறவா. சுவாமி ஒரு மாமர சோலையில் ஒரு ஆசிரமம் வச்சுருக்கார். அங்கே போய் விடிய விடிய பஜனை பண்ண சொல்ல பண்ணிட்டு வருவோமே. சித்தலிங்க மடத்துலேருந்து ஒரு சுவாமியோட ஒரு திருவுருவம் ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு விளக்கு எல்லாம் எடுத்துட்டு ஊதுவத்திலாம் எடுத்துட்டு நேவேத்தியம் எடுத்து பழம் நடத்தி 4 பேர் கிளம்பி போனான். போகும்போது சாயரட்சை ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 பேர் சொன்னால் பார்த்து இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துடணும், இருட்டுறது அங்கெல்லாம் இருக்க முடியாது, அந்த இடம் ஒரு மாதிரின்னு சொல்கிறா. அந்த பாழ் மண்டபத்தை சாமி எழுந்தவர்களை பண்ணினோம். பணியப்பா மாமா தபலா வாசிப்பார். இவாள்லாம் நாமசங்கீர்த்தனம். அண்ணாஜிரா மாமா கந்தர்வ கான சிரோமணி தான், அப்படி பாடுவார். நாமாஜி ஒருத்தரம் சொன்னார், அவள் அப்பா பாடுறதுல கொஞ்சம் குருஜிகிட்ட இருக்குன்னார். அப்படி பாடுவார் அவர் அண்ணாஜிரா மாமா. ஹரிதாஸ் சுவாமிகள் பாட்டை இனிமேல் இன்னொருத்தரை பாட முடியுமான்னு எல்லாரும் பிரமிச்சு போன குரல் அவர் குரல். மகாபரிவா நாமசங்கீர்த்தன சக்கரவர்த்தின்னு அவர் சொல்லியிருக்கார். அவள் அப்பா பாட்டு எப்படி இருக்கும்? அப்பா இவ எல்லாரும் சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறான், நேரம் போகிறது தெரியாமல் பாடிண்டே இருக்கலாம்ங்கிற எண்ணம். இருட்டி சத்த நேரம் ஆன உடனேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிற மரங்களில் இருக்கிற இலையெல்லாம் சில 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 ஆடுறது. அந்த படத்தை அங்கேருந்து எடு, பஜனை நிறுத்துன்னு குரல் கேட்கறது. அண்ணாஜி ராமாவசன டே நிறுத்தினா தொலைஞ்சோண்டா, நிறுத்தவே நிறுத்தாத, மாற்றி மாற்றி பாடிண்டே இருக்கணும். 4-4:30 மணி மட்டுக்கும் கேப் இல்லாமல் பஜனை பண்ணியிருக்கான். வெளியில் எங்கேயா பஜனை நடந்தால் கொஞ்சம் தொண்டை நினச்சிக்கிறதுக்கு ஒரு காப்பி தண்ணி யாராக கொடுப்பா. காப்பி தண்ணின்னு சொல்கிறேனே, நிறைய இடங்களில் பஜனை காப்பி தண்ணியாகவே இருக்கும். ஏதோ அந்த கலரை பார்த்துட்டு குடிச்சிட வேண்டியது தான். ஆற்றுல இருக்கிற தகுதியெல்லாம் பார்க்கப்படாது. 4:30 மணி மட்டுக்கும் பஜனை. ராமாஜி எழுதியிருக்கார், ராத்திரி பூரா பாடினதுனால ஒரு களைப்பு, எந்த நேரத்தில் எது வந்து குறவளை பிடிக்குமோ நடுங்கி போய் உட்காண்டிருந்தோம். 4:30 மணிக்கு
சித்தலிங்கம் படத்துலேருந்து வந்தார். சாமியை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்பாடான்னு இருந்தது. புண்டரிகம் போட்டு நிறுத்தி நமஸ்காரம் பண்ணோம். ஒரு கள்ள சிரிப்பு எங்களை பார்த்து சிரிச்சுண்டே, ராத்திரி நல்ல தூக்கமோ? தூக்கமா? கண்ணை கொட்ட முடியல சாமி, இப்படியெல்லாம் குரல் கேட்கறது கேட்டுதா? அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ண சொல்லித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் நடுவில் வந்து நின்றுண்டு அப்படி கை தட்டினாராம். இந்த இடத்துக்கு நாங்கள்லாம் வந்தாச்சு, இனிமேல் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னாராம். அந்த இலைகள்லாம் சப்தம் ரொம்ப நேரம் எழுப்பிட்டு சட்டுன்னு அடங்கிடுத்து. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த சத்தம் அங்கே வரல. நாம எழுதியிருக்கேன். ஞான அனுபவத்தில் இருக்கிற இன்சிடென்ட். இதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து தபோவன் வந்தபோது நாமாஜி கேட்டாரா, சாமி அது என்னென்னமோ அருவங்கள்லாம் விரட்டினேடே, அதெல்லாம் எங்கே போச்சு? ஏன்னா எழுத்த புளிய மரத்துலாம் இருக்கா, எங்கேயும் போகல. சும்மா சும்மா சாமி விளையாடாதீங்க சாமி, எல்லாம் போயிடுதே. நம்பிக்கை இல்லையா? அது தொட்டுட்டு வா போ. தொட்ட உடனே பிடிச்சு நிறுத்து. அச்சுச்சோ சாமி ஏதோ ஒன்று பிடிச்சி கொடுத்து விட மாட்டேங்க, அவனை விட்டுரு அப்படின்னாரா. நிஜமாவே சித்த சுவாதீனம் இல்லாதவா, பேய் பிடிச்சதுங்கிற நிலையில் இருக்கிறவா, பயங்கரமான ஒரு கொலையை பார்த்து சித்த சுவாதீனம் இல்லாமல் போன எங்கள் இன்ஸ்டியூட் மாஸ்டரோட ஒய்ஃப், மயிலாப்பூர் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டு. அந்த மாதிரி நிறைய கேசஸ் தபோவனத்துக்கு வந்து சுவாமி இருக்கும்போதோ சுவாமி சித்தியான போதும் அதே எஃபெக்ட் தான், ஒன்றுமே வித்தியாசமே இல்லை. அப்போ நேர சுவாமியை நடமாடின்னு இருந்து பார்த்தோம். இப்போ மணிமண்டபத்தில் பார்க்குறோம், அன்னை மண்டபத்தில் பார்க்குறோம். எங்கெல்லாம் அவருக்கு சன்னிதானம் இருக்கோ அங்கே பார்க்குறோம். அன்றைக்கி வேண்டுண்டா என்ன நடக்குமா? சுவாமி சொல்லியிருக்கா, மணிமண்டபத்தில் சொன்னால் சாமிக்கு கேட்கும்னே சொல்லியிருக்கேன். இங்கே சொன்னால் கேட்கும், இங்கே பிரார்த்தனை பண்ணால் கேட்கும், வீட்டில் நம்ம பிரார்த்தனை பண்ணால் கேட்கும். ஒரு அம்மா எழுதியிருக்கா, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், பெரியம்மாவுக்கு ரொம்ப பக்தி உண்டு தாத்தாட்ட. ஆனால் இப்போ மாதிரி நிறைய படங்கள்லாம் கிடைக்காது, அதனால சுவாமி ஃபோட்டோ இல்லை. ஒரு சமயம் ஏதோ ஊரில் விளம்பரம், ஹரிதாஸ் சுவாமிகள் பிரவச்சனத்துக்கு விளம்பரத்தில் சாமி தாத்தா ஃபோட்டோ போட்டிருந்தா. அதை நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி இதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரியான்னு கேட்டான். அதுக்காக நான் ஃப்ரேம் பண்ணி பெரியம்மாட்ட கொடுத்தேன். அந்த காலத்தில் கிச்சன்லாம் இந்த கேஸ் அடுப்பெல்லாம் வரல, மண்ணெண்ணெய் அடுப்பு தான், தரையால் தான் உக்காண்டு தான் சமைப்பா. பழைய மனுஷாளுக்கு தெரியும் அதெல்லாம். அப்படி உட்காரும்போது சமைச்சுட்டே இருக்கிறதே ஸ்லோகம் சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கணும்னு மேடையில் கீழே ஆணி அடித்து மாட்டியிருந்தா. சட்டுன்னு சாமி இருக்கிறது தெரியாது. மற்ற படங்கள்லாம் வெளியில் மாட்டியிருந்தது. பக்கத்து வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவர் வந்து இங்கே உள்ளே வந்தார். இப்படியே 2 தினம் பார்த்துட்டு போனார். என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன்னு ஞானானந்த சுவாமியோட குரல் மாதிரி கேட்குறது, நான் பார்த்துருக்கேன் அவரை, இங்கே எங்கேயா ஒரு படம் வச்சுருக்கலான்னு கேட்டால், தோ அடியில் குனிஞ்சு பாருங்க வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஞானகுடியில் பப்ளிஷ் ஆகிருக்கு இதெல்லாம். அதே மாதிரி வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிற சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணினதை அவர் எடுத்துன்னு இருக்கார். கொதிக்க கொதிக்க வச்ச பாயசத்தை சாப்பிட்டுட்டு நாக்கெல்லாம் புத்து போயிடுதுன்னு காட்டியிருக்கார். பழையது நேவேத்தியம் பண்ணியா தூக்கம் வருதேன்னு சொல்லியிருக்கார். வேறொரு பக்தர் எழுதுறார், கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள்லாம் நைட்டு கிளம்பி காரில் வந்தோம், டிரைவருக்கு தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பாட்டு போட்டுட்டே வந்தோம். ராத்திரி 1 மணிக்கு வெங்கடேஷ் சுப்பிரபாதம் போட்டுட்டோம். இங்கே வந்தவொடனே சாமி சொன்னார், 1 மணிக்கு சுப்பிரபாதம் போட்டால் நான் தூங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். அவர் சர்வாந்தர்யாமிங்கிறது ஒன்று, பெருமாளோட சுப்பிரபாதத்தை தனக்கு எடுத்துட்டாருங்கிறது ஒன்று. அவர் யாருங்கிறது அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஊரில் வேண்டின்றாலும் அந்த பிரார்த்தனையை தபோவனத்தில் நிறைவேற்றுவா. ராஜமாணிக்க நாடாருடைய மகள் வாசுகி ஜெயராஜம்மா எழுதியிருக்கா, பழனியில் மொட்டை போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம், சாமிகிட்ட உத்தரவு கேட்கணும்னு எண்ணம். கிட்ட போய் நிற்கிறத சாமியை பக்கத்தில் இருக்கிறோட சொல்லிருக்கார், இந்த பழனி முருகன், திருப்பதி வெங்கடாஜலபதி, குருவாயூரப்பெல்லாம் இங்கே தான் இருக்கா. அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு தைரியம் வரல. சங்கர சுப்பிரமணியம்ங்கிறவர் எழுதியிருக்கார், நான் கேரளாவில் கோட்டயத்தில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டு பக்கத்தில் சுந்தர்ராமன்கிற ஒரு எக்ஸைஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் மூலமாக சுவாமியை பற்றி கேள்விப்பட்டேன், சுவாமியுடைய திருவுருவம் பார்த்தேன். ஆனால் குடும்ப சூழ்நிலை, ஆஃபீஸ் டியூட்டி, என்னால் வந்து தபோவன் வந்து சுவாமியை பார்க்க முடியல. தினம் சுவாமியை பற்றி நிறைய லீலை சொல்வார். சுந்தர்ராமையர் சிவகாமி அம்மாவுக்கு நடந்த லீலைகளை சொல்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது, அவ்வளவு லீலை நடந்திருக்கு.
சுவாமியை ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்குவாராம். அவருக்கு அவ்வளோ உரிமை கொடுத்துருந்தார் சுவாமி. அவர் வந்துட்டா சாமி ஓடுவாராம் அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு. அவர் விரட்டின்னு போய் கட்டி பிடிச்சி தூக்குவாராம் சாமியை. இன்றைக்கி மணிமண்டபத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுறோமே, அந்த சுவாமி அவரும் லக்ஷ்மண ஐயரும் கைங்கரியம் பண்ணினது. இந்த சுந்தரராமையருக்கு சுவாமி கொடுத்து அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த ஸ்ரீ பாதுகைகள் தான் இன்றைக்கி கோவிந்தபுரத்தில் இருக்குது. அவருக்கு கொடுத்த வெள்ளி வேலு, அவருக்கு கொடுத்த ஸ்ரீ சக்கரம், சிவசுப்ரமணிய சக்கரம், பிள்ளையார் எல்லாம் சுவாமி கொடுத்தது. அதுதான் இன்றைக்கி கோவிந்தபுரத்தில் இருக்குது. இந்த சிவகாமி அம்மாவுக்கு 6 வருஷமாக வலிப்பு நோய் இருந்து சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே 6 வலிப்பை 6 முகமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊதுவத்தி சுவாமிகிட்ட வச்சுருந்ததை காட்டி வாயில் கொஞ்சம் பால் விட்டோன்னே இந்த அம்மா குணமாக எடுத்து. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அனுபவங்கள் அவளுக்கு. அவளே நிறைய எழுதியிருக்கா. அவளுக்கு தான் தியானத்தில் சுவாமி வந்து தைக்கிருத்திகள் அவதாரம் பண்ணினது, வேங்கோபகனபாடி, சக்குபாய் அம்மா, இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு திவ்ய காட்சி தான் இன்றைக்கி நம்ம ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அந்த அம்மாவை கூட ஒரு தரம் மொட்டுங்கா பஜன் சமாஜில் பார்க்குறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிது. இந்த சுந்தரராமையர் சொல்லி இந்த கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேறு பார்த்துருந்த சங்கர சுப்பிரமணியன் சுவாமியுடைய லீலையெல்லாம் கேட்டு 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 சாமியை தரிசனம் பண்ணியதில்லை. சாமிகிட்ட ஒரு பக்தி வந்துடுத்து. ஆஃபீஸில் ஒரு நாள் உட்காண்டிருக்கார். ஒருத்தரை பார்த்து பழகி பக்தி வந்து அவரோட அருளால் பாட்டு எழுதுறது, ஸ்லோகம் எழுதுறது வேற. கண்ணால் பார்த்ததே இல்லை. ஆனால் சுவாமியை பற்றி இவர் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு மனசில் அவரோட ரூபம் பதிஞ்சு போயிடுத்து. ஆஃபீஸ் ஒரு நாள் உட்காந்துருக்கார். அவருக்கு என்னமோ தோன்றது எழுத ஆரம்பிக்கிறார். ஓம் ஸ்ரீ சர்வலோக குருபியோ நமகா சர்வசாட்சணியே நமகா சர்வமங்களாய நமகான் சுவாமி அஷ்டோத்திரம் வந்துடுது. 108 நாமா. இன்றைக்கி தபோவனத்தை அதான் அர்ச்சனை பண்ணுறா. திருவனந்தபுரத்து அப்புறம் இருந்தபோது நான் அவரை போய் பார்த்துருக்கேன். திருவனந்தபுரம் மணிமாமா அப்போ கோட்டயத்தில் இருந்தார். சர்வஸ்வ அஷ்டோத்திரம்னு பேர். அது என்ன விசேஷம்னா, எந்த மகானோட அஷ்டோத்திரத்துலையும் அந்த மகானுடைய சரித்திரம் வரும், அவளுக்கு பண்ண முடியும். இந்த ஒரு அஷ்டோத்திரத்தோட பெருமை எந்த குருவுக்கு நீங்கள் பண்ணலாம். எந்த குரு நீங்கள் ஆசிரியக்கிற குரு யாராக இருந்தாலும் அவருக்கு அத்தனை மகான்களுக்கும் பொருந்துகிற மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரியான நாமாக்கள். இது எழுதி ஒரு சில வருஷங்கள் கழித்து தான் தபோவனமே போக கிடச்சிருக்கு. நான், என் மனைவி, என் மகள் 3 பேரும் உள்ளே போகிறோம். 6 முகம் 12 கண்களோடு தரிசனம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கேன். ஞானவழியில் பப்ளிஷ் ஆகிருக்கு. வச்சுருக்கேன் அந்த புக்கை கையில். ஷடானன மூர்த்தியாக முருகப்பெருமானாகவே திவ்ய தரிசனம் கொடுத்துருக்கார் சுவாமி. இந்த அஷ்டோத்திரத்தை சமர்ப்பிச்சார் பயந்துண்டே. சுவாமி அதை பார்த்துட்டு ஆமாம் இது இயற்கையாக தோணித்து, இனிமேல் இதுவே இருக்கட்டும்னுட்டார். அதுவரையில் இருந்த அஷ்டோத்திரம் எது? சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமியே நமஹ, கர்நாடக தேச அவதாராத்ரே நமஹ, மங்களாபுரி பிரகாசிதாய நமஹ, விரக்தி நாரிய பிரியபதியே நமஹ, விப்ரகுல சிரேஷ்டாய நமஹ, விப்ரகுல ஜன ஆராதித்த சாட்சாத் பரமேஸ்வராய நமஹான்னு சுவாமியோட சரித்திரம் வரும். அது ஒரு சித்தர் பண்ணினது. அதுக்கு பின்னாடியும் ஒரு சரித்திரம் இருக்கு. இந்த அஷ்டோத்திரத்தை சுவாமி அங்கீகாரம் பண்ணினார் 61 என்னமோ 74 சுவாமி சித்தி ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி ஞானானந்த சுவாமிகள்ங்கிற ரூபத்திலேருந்து அகண்டாகாரமாக மாற போகிறேங்கிற சிக்னல் அவர் மூலமாக கொடுத்தார். அதுக்கப்புறம் இவா கிளம்பி பழனிக்கு போகிறா. பழனிக்கு போகிறதுக்கு உத்தரவு கேட்குறா. ஆமாம் அங்கேயும் சந்திப்போமே அப்படின்னு விட்டார். அங்கே போனால் அவர் எழுதுறார், சன்னதிக்குள்ள வஸ்திரத்தை அப்படி மேலே போட்டு சிரிச்சுன்னு நிற்கிறாருங்க. பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம், அங்கே பன்னீர் கையனை தேட வேண்டாம். பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம், அங்கே பன்னீர் கையனை தேட வேண்டாம். நம் பக்கம் அமர்ந்திருக்கும் ஞானானந்தனே பன்னீர் கையனே சந்தேகம் வேண்டாம். வானமளாவும் மாமரமே நம்மை வாவென்றழைக்கும் தபோவனமே. இது இவரோட அனுபவமா? இன்னொரு ராயர் ஒருத்தர் திருப்பதி போகிறேன்னு உத்தரவு கேட்டார். சில பேர்கிட்ட என்ன சொல்லுவார், சாமி இங்கே இருக்கு, மலையை பார்க்கணுன்னா போகலாம்பார். ரமண பகவான் அந்த மாதிரி ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்கார்.
அதாவது குரு சன்னிதானத்தில் எல்லா தெய்வமும் இருக்குங்கிறது சத்தியம். அப்போ அங்கே போகப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னொன்னா நினச்சிட்டு போகாத, அங்கே போய் குருவை பாருன்னு அர்த்தம். எந்த கோவிலுக்கு எந்த மடத்துக்கு போனாலும் அங்கே உன் குருவை பாருன்னு அர்த்தம். சாமி உத்தரவு கொடுத்தார், திருப்பதி போனார். திருப்பதி சன்னிதானத்தை பெருமாளோட இடத்துல அவர் சுவாமியை தான் பார்த்தாருங்கிறது அவரோட அனுபவம். அதுவும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் ஞானானந்த சுப்பிரபாதம் தபோவனத்தை சொல்லும்போது, சுப்பிரபாதம் முடிஞ்ச வெங்கடேச ஸ்தோத்திரத்தில் விநாஞானானந்தம் நநாதோ நநாத சதா ஞானானந்தம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே ஞானானந்த பிரசீத பிரசீத பிரியம் ஞானானந்த பிரயச்ச பிரயச்ச. வினா வெங்கடேசம்னு இருக்கோம் இல்லையோ, அதை சொல்லிட்டு இதை சொல்லுவா அந்த பக்தரோட அனுபவத்தினால. அப்படி யார் யாரோட இஷ்ட தெய்வமாக என்னென்ன பார்க்குறாளோ, அவா குருமார்களாக எங்கெங்கே போய் என்னென்ன தரிசனம் பண்ணுறாளோ அத்தனை தரிசனமும் தபோவனத்திலேயே கொடுத்துருக்கார் சுவாமி. முதல்ல மாமரச்சோலையில் இருந்து ஒரு குடிசையோடு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சாதுக்கள் வர ஆரம்பித்தா. முதல்ல வந்த சன்னியாசின்னு யாரை பற்றி சொல்லிருக்குன்னா, ரிஷிகேஷம் சிவானந்த சுவாமிகள்கிட்ட சன்னியாசம் வாங்கியிருந்த முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் வந்தார். அவருக்கு அந்த ரிஷிகேஷ் குளிர் ஒத்துக்கலை. சிவானந்த சுவாமிகள்கிட்ட கேட்ட உடனே 2 பேரும் ஒருத்தர் தான் அங்கே போய் இருக்கலாம்னுட்டார். சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா, நமக்கு சன்னியாச குரு சிவானந்த சுவாமிகள் தான், இங்கே வந்து இருப்போம், அவரை நினச்சி போனார். சிவானந்த ஜெயந்தியை கொண்டாட வைப்பாராம். அங்கே நம்ம குரு யாரோ, நம்ம சம்பிரதாயம் என்னவோ அதை நம்ம மறக்கப்படாது. வந்த இடத்துல தெரிஞ்சுட்டதுனால இதுவும் அதுவும் ஒன்றும் புரிஞ்சுக்கணும் தவிர வேறு வேறு இல்லையம்பாராம். முகுந்தானந்த சுவாமிகள் ஞான ஒளியில் முன்னாடி எடிட்டராக இருந்தவர், ஆசிரமத்துக்கு நிறைய பாடுபட்டவர். அப்படியெல்லாம் ஒருத்தராக சேர ஆரம்பித்தான். இவாழ்லாமல் வர்றதுக்கு முன்னாடி சாமி மட்டும் இருந்த காலத்திலேயே ஒரு பாட்டி, ஒரு மொட்டை பாட்டின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் முண்டனம் பண்ணிண்டு துறவிகள் மாதிரி இருப்பாள். வைதவியங்கிறது சன்னியாசத்துக்கு சமமாக இருந்தது ஒரு காலம். அப்படி இருந்த ஒரு பாட்டி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரமண பக்தர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். நான் கதையில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதோடு இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தபோவன லீலைங்கிறது சொல்லி கட்டுப்படியாகுது. அவ்வளவு லீலை ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். இன்றைக்கி இந்த லீலையை என்கிட்ட சொன்ன மாமி இருக்காளே, அவள் பகவத் சரணத்தை அடைஞ்சுவிட்டா. அவளுக்கும் அவாத்து மாமாவுக்கும் நடந்த லீலை. அவளோட பிள்ளை, அவருக்கு இன்றைக்கி வயசு ஆகிடுது. அவள் பசுல்லா ரோட்டில் இருக்கா. இந்த வசுல்லா ரோடு மாமின்னு பேர் அவளுக்கு. அவளை வாத்துக்காரர், ரமண பக்தாள். மாமிக்கு பெரிய வாழ்க்கையும் ரொம்ப பக்தி உண்டு சின்ன வயசுலேருந்தே. ரமணாசிரமத்துக்கு போயிருக்கா. 1950 பகவான் சித்தி ஆயிட்டாருங்கிறதுனால இதெல்லாம் இந்த 48, 49 அந்த டயத்தில் இருந்திருக்கலாம். இல்லை இன்னும் சத்தம் முன்னாடி இருந்திருக்கலாம். சுவாமி சித்திலிங்க மடம் தபோவனம் மாறி மாறி இருந்த ஒரு காலம். தபோவனத்தில் குடிசை மட்டும் இருந்த காலம். ரமண பகவானை தரிசனம் பண்ணியிருக்கா. மெட்ராஸ்லேருந்து புஷ்பங்கள் பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கா. கிளம்பி போகிறத மணம்பூண்டி கிட்டக்க திருக்கோவிலூர் பக்கத்தில் குடமுருட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. தபோவனம்னு பேர். அங்கே ஒரு பெரியவா இருக்கா. அவளை தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு ரமண பகவான் சொல்லியிருக்க. சரி, ரமண பகவானே சொல்கிறார். இவர் கொஞ்சம் தயக்கம். ஏன்னா மகான்களை வெறுங்கையோடு பார்க்கப்படாது. மெட்ராஸ்லேருந்து வாழ்ந்த பழமெல்லாம் இங்கேயே வச்சுட்டோம். இப்போ மாதிரி தடிக்கு விழுந்தால் நிறைய பழக்கடையில் இருக்குது, அதெல்லாம் இப்போ கிடைக்காது. அதனால் கொண்டுந்ததெல்லாம் இங்கே கொடுத்துட்டோமேன்னு சொல்லியிருக்கார். இன்னொரு சமயம் பார்க்கலாமே. அங்கே அதெல்லாம் தேவையில்லை, வெறும் நமஸ்காரம் பண்ணுங்க போகிறோம், அவளை பார்த்துட்டு போகணும். ரமணாசிரமத்தில் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போகணுன்னு பகவான் இன்சிஸ்ட் பண்ணுவார். முக்கியமான காரணம் என்ன தெரியுமோ, அவர் தான் சமையல் பண்ணுவார். அங்கே தோசைக்கு மாவு வைக்கிறதுலேருந்து காய்கறி நெருக்கிறதுலேருந்து சாம்பார் வைக்கிறதுலேருந்து எல்லாம் அவர் தான் பண்ணுவார். இது சாப்பிட்றவாளுக்கே அந்த அனுகிரகம் கிடைக்கும். உபதேசம் பண்ணி புரிய வைக்க முடியாத ஞானத்தை சாப்பாடு போட்டு புரிய வச்சுருவாங்க ஞானிகள்லாம். ஆனால் அவரை கிளப்பிட்டார். சரி பார்த்துக்கலாம், இன்னும் ஆகாரம் பண்ணலை இங்கே, பகவான் கிளம்புன்னுட்டார. கிளம்பிட்டா. விஜயார்ச்சன் நேர தபோவனம் வந்திருக்கா. மாமரச்சோலையில் குடிசை சாமி உட்காண்டிருக்கார். சாமி யார் எங்கன்னு விசாரிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, அவரே உட்காந்துருக்கார் வாசல்லையே. தெரிஞ்சு படுத்தி வருதான்னு
நமஸ்காரம் பண்ணா. மகரிஷி அனுப்பிச்சாரோ அப்படின்னார். ஆமாம், இன்ட்ரடக்ஷனுக்கே வேலை இல்லை. மாமாக்கு அப்பவும் தயக்கம், வெறுங்கையோடு பார்க்குறபின் பழங்கள்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பாரே, சொல்லிட்டார். அப்புறம் அவளோட நிறைய அத்தியாத்மிக விஷயங்கள் பேசிட்டு இருந்திருக்கார். இப்போ ஏற்பட்ட பிரம்மஞானி ரமண பகவான் சொல்லி அனுப்புகிற அளவுக்கு இருக்கிறவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறார், இத்தனை எளிமையாக பழகிறாரேன்னு அவளுக்கு பிரமிப்பு அடங்கலை. சுவாமியோட தேஜஸில் அவர் அழகாக பேசுகிற விதத்தில் அவரோட அமிர்த மொழிகளில் அப்படியே மயங்கி இருக்கா. பக்கத்துலேருந்து ஒரு பாட்டி குடிசையிலேருந்து வரா. காத்தால் 2 பேருக்கு சமைக்க சொன்ன சுவாமி இவாதானான்னா. ஆமான்னார் சுவாமி. ஆச்சரியம், அதிர்ச்சி தாங்கலை. நம்ம வரப்போகிறோன்னு தெரிஞ்சு சமைக்க சொல்லியிருக்காரே சுவாமி. ஏதோ சாதாரண கீரை அவ்வளோதான் இருந்திருக்கு, பிரமாதமாக ஒன்றும் தேவாமிர்தமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து அவரே உபச்சாரணை பண்ணுவார், அவரே பரிமாறுவார். ரொம்ப திருப்தியோடு வந்துட்டா. அதுக்கப்புறம் 1950 பகவான் சித்தியானதுக்கப்புறம் நிறைய தபோந்துக்கு வர ஆரம்பித்தான். ஞானானந்த தரிசனத்தில் எழுதியிருக்கா. 1950 ரமண பகவான் சித்தி ஆகிட்டார். பாண்டிச்சேரியில் அரவிந்த் யோகி சித்தி ஆகிட்டார். தென்னகத்தில் இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லையேங்கிற தாபம் அவளுக்கு இருந்ததுனால வழிகாட்டுறதுக்காக சுவாமி தன்னை வெளிப்படுத்திண்டார். அது வரல இளமரவு காமரவாக இருந்தார்னு எழுதியிருக்கா. ஜனங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு இருந்தார். ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், பாவம் அவருடைய பக்குவம் அவ்வளோதான். 1950 பகவான் சித்தியார் மட்டுக்கும் சாமி வெளியிலே வரலையாமே அப்படின்னு சொன்னார். அவன் சர்க்காஸ்டிக்காக சொன்னார். 2 பேரும் ஒரே தத்துவத்தை சொல்கிறா அப்படிங்கிறத அவருடைய அவதாரம் முடிஞ்சு நம்ம பண்ணலாமேன்னு இவ காத்துருக்காளே தவிர கமர்ஷியலாக இருக்கிறவா தான் அதை வேறு மாதிரி நினைப்பான். மகான்களுக்கு அப்படி கிடையாது, அபேத புத்தியில் இருக்கிறவா பாவம். ரமண பகவானே தான் இவரை அனுப்பிச்சிருக்காருங்க. அடிக்கடி போக ஆரம்பித்தா. ஒரு சமயம் காமகோடி மடத்துக்கு போயிட்டு போகணுன்னு மாமி சொல்லியிருக்கா. மாமாவுக்கு சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. மாமிகிட்ட சொல்லியிருக்கார், இது பாரு எனக்கு இப்போ ஒரு குருன்னு தீர்மானம் ஆகிடுத்து, நான் பெரியவாளை பார்க்க வரல, நீ வேணால் போயிட்டு வான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா? தப்பு இல்லையா? பெரியவா நம்ம ஆத்து குரு இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லலையே, உனக்கு பக்தி இருக்கு, நீ போயிட்டு வா, நான் வாசலில் நிற்கிறேன், மடத்து வாசலில், நீ உள்ளே போய் பார்த்துட்டு வா. நான் வரல, எனக்கு சுவாமி போரும். சுவாமி சொல்லியிருக்கார், ஒரு மார்க்கம் ஒரு குரு என்று நிலைப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கார். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமோ? ஆங்காங்குள்ள ஜீவன் முக்தர்களை தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்னு எழுதியிருக்கார். இது என்ன கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னு நினைக்கப்படாது. நீ பார்க்குற மகான உன் குருவாக நினச்சிக்க தெரியலன்னா நீ என்ன குரு பக்தன்னு கேட்குறார் அவர். இவர் வரலன்னு விட்டார். மடத்து வாசலில் நிறுத்திட்டார். மாமி உள்ளே போயிட்டா. நமஸ்காரம் பண்ண உடனே, பெரியவா வாசலில் நிற்கிறாரோ அப்படின்னாராம். ஆமாம் பெரியவா. நீ எதுக்கு கம்பல் பண்ணுற? அவரே சொல்கிறார், இல்லை சொல்ல வேண்டியவா சொன்னால் தானே வந்துட்டு போகிறார். தபோவனம் போகிறேன்லாம் சொல்லியிருக்கா. சந்தோஷம், போயிட்டு வா. தாத்தா சுவாமி தபோவனம் பெரியவான்னு தான் சொல்லுவார். சுவாமி பேர் கூட பெரியவா சொல்ல மாட்டாருங்கிறா. தரிசனம் பண்ணவா அவ்வளோ பேரும். பிரசாதம் கொடுத்து, இது உனக்கு. வாசலில் நிற்கிறார் உங்கள் ஆத்துக்காரர், இது அவருக்கு. வெளியில் வந்து பார்த்தலா, நீங்கள் வரமாட்டேன்னு உங்களுக்கும் சேர்த்து பிரசாதம் கொடுத்தார். நான் எடுத்துக்கிறேன், அது மரியாதைலாம் எனக்கு உண்டு, எனக்கு ஒன்றும் துவேஷம் இல்லை, எனக்கு ஒரு குரு போருன்னு இருக்கேன், என்னை கன்ஃபியூஸ் பண்ணாது. தபோவனம் போயிருக்கா. முகமலர்ந்து சிரித்து வரவேற்கிற சுவாமி கட்டுன்னு வச்சுட்டுருக்கார் ஃபேஸை. என்னன்னே தெரில, யாரோ இதை பண்ணிட்டாப்புளுக்கு தபோவனத்தை சுவாமி கோபமாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கா. கோபமே இவர் மேலே தான், அது இவருக்கு தெரில. நமஸ்காரம் பண்ணோடனே சுவாமி சொல்கிறார், இதோ வந்திருக்காரே இவர் பெரிய குரு பக்தர் தெரியுமோ, 4 அடி உயரமும் 3 அடி அகலமும் இருக்கிற சரீரத்தை குருன்னு நினச்சிட்டு இருக்கார். குருங்கிறது தத்துவங்கிறது தெரியல அப்படின்னு விலை வெளுத்து போயிட்டார் சுவாமி. கோபத்தோடு அவர் திரும்பி பார்த்து, ஏன் மடத்து வாசலில் நின்றுட்டு உள்ளே போகலன்னு கேட்டாராம். வேர்த்துடுத்து, மன்னிச்சுக்கோங்க சுவாமி, அங்கேயும் சுவாமியை பார்க்க தெரியணும், போகும்போது பெரியவாளை பார்த்துட்டு போகலான்னாராம். ரிட்டர்னில் வந்தவொடனே பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தால் மாமியை பார்த்து சிரிச்சுண்ட, சொல்ல வேண்டியவா சொன்னால் வர வேண்டியவா வந்துட்டான். ஏற்கனவே நான் கதையில் சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலையில் தேரடு திரளி யோகியை தரிசனம் பண்ணுறத ஒரு க்ஷணம் எனக்கு சுவாமியாகவே அவர் காட்சி கொடுத்துருக்கார்.
இந்த குரு தத்துவங்கிறது தான் சத்தியம். இதை தான் இவாள்லாம் ரீஇட்டரேட் திருப்பி திருப்பி சொல்கிறா. பேத உணர்ச்சி பார்க்காதே, எங்கும் இருக்கிற பரபிரமே மனுஷ வடிவத்தில் குருவாக வந்திருக்கு. அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு குரு தான், குருவை மாற்றிக்காத. ஒரு அம்மா தான். எங்கள் அம்மாவை நான் மாற்றிக்கிறேன்னு மாற்றிக்க முடியுமோ? அம்மா ஒன்று தான். ஆனால் பார்க்குற பெண்களெல்லாம் தாயாக பார்க்குறதுன்னு நம்ம சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? அதே தான் இதில் இல்லையா? என்னோட குரு சுவாமி தான். எந்த மடத்துக்கு போனாலும் எந்த மகானை பார்த்தாலும் என் குருவாக தான் தெரிகிறார். எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த விக்கிரக திருமேனியை பார்த்தாலும் என் குருவாக தான் தெரிகிறார். இதுதான் துக்காராம் மகாராஜ் அவர் அபங்கத்தில் பாடுறார். துக்காமணே கைசே ஆண்டலே கஜன तुकामणे कैसे आंधळे गजन केले विसरून करिया देवा केले विसरून करिया देवा सद्गुरु वांछुनी सांपडे न सोय सद्गुरु वांछुनी सांपडे न सोय दरावे ते पाय आदि दरावे ते पाय आदि आदि. இப்படி ஒரு ஞானி இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு அகரம் கிராமத்தில் இருந்த கைலாசநாத குருக்கள் வந்து தரிசனம் பண்ணினார் சுவாமியை. சுவாமியுடைய அன்புலையும் அருள்லையும் தேஜஸ்லையும் மனசை பறிகொடுத்து அடிக்கடி வர ஆரம்பித்தார். அவர் என்கிட்ட சொன்னார், அவரே பேசினார். சுவாமியே சர்வ தேவதா ரூபம்னு எல்லாம் அப்போ எட்டலை, விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணியே பழகி போயிடுத்தா. சுவாமி ஒரு பிள்ளையார் கொண்ட வைக்கிறேன், வச்சு போமே அப்படின்னுட்டார். முதல்ல ஞான கணேசர் தான் வந்தார். ஃபஸ்ட்டு வந்தவர் அவர் தான். தபோவனத்தில் சுவாமிகிட்ட எது வேண்டுண்டாலும் சுவாமி சொல்லுவார், அனுகிரகமூர்த்தியாக பிள்ளையார் இருக்காரே, கேட்டதெல்லாம் கொடுப்பாரேம்பார். பக்தாளுக்கு தெரியும் அந்த தொப்ப விநாயகர் இவர் தான். பூமி விநாயகன் குள்ளச்சாமின்னு தான் பாரதியாரே எழுதியிருக்கார். அப்புறம் ஞானஸ்கந்தர் வந்தார். இதெல்லாம் 1966 அவ 2 பேர். அதுக்கப்புறம் ஞானபுரீஸ்வரோடு எல்லாரும் வந்து முழு சிவாலயமாக ஆக்கி மற்ற இடங்கள்லாம் ஆசிரமம் தபோவனம் மட்டும் கோவிலாகவே பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ இன்றைக்கி யாகசாலை ஆரம்பித்தாச்சு. 16ஆம் தேதி கும்பாபிஷேகம். இந்த நேரத்தை அதை பற்றி பேசுறது கூட பாக்கியம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த சன்னிதானங்கள் இருக்கிற பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஞான கணேசன், ஞானஸ்கந்தர், ஞானபுரீஸ்வரர், ஞானாம்பிகை. மற்ற கோவிலெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஞான விநாயகர் எங்கே 1-2 இடத்துல பார்க்கலாம். ஞான வேணுகோபால், ஞானலக்ஷ்மி, ஞான பைரவர், ஞானதுர்கை, ஞானாஞ்சநேயர், ஒருத்தர் பாக்கியில் எல்லாம் ஞானன்னு இருக்கும். இது ஒருத்தர் கேட்டதுக்கு சுவாமி இந்த பேரெல்லாம் எழுத சொன்னார், எழுதினார். ஞானன் இந்த பக்கம் வருது, கணபதி, ஸ்கந்தன், ஈஸ்வரன், அம்பிகைன்னு இந்த பக்கம் வருது. இப்படி மூடிந்து இப்படி படிப்போம்னார். கணபதி, ஈஸ்வரன், அம்பிகை எல்லாம் படித்தார். இப்படி முடின்னு இப்படி படிப்போம்னார். ஒன்றுமே இல்லை சாமி, ஞானம்தான் இருக்குன்னார். அதுதான் அர்த்தம்னார் அவர். ஞானம் வர்றது தான் இந்த பேதம் தெரியறது. ஞானம் வந்துட்டால் எல்லாம் ஒன்றா தெரியும், அதுக்கு தான் அப்படி வச்சுருக்குன்னார். அப்படி வழிபட வழிபட ஞானம் வருங்கிற ஒரு அர்த்தம். சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சத்தின்னு எல்லா தேவதா பூஜையும் வேணுகோபால சுவாமி சன்னிதானத்தில் பூர்த்தியாகி தீர்த்தம் கொடுப்பார் சுவாமி. முதல்ல அருவ வழிபாடாகவே தீபஜோதியிலேருந்து ஆரம்பித்து கணபதி ஹோமம் வந்து சர்வதேவதா ஸ்வரூபமான குரு பாதுகா பூஜை நடந்து ஒரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிற பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணுறதா மாகேஸ்வர பூஜை, ஒன்றுமில்லை சாப்பாடு தான், அது நடந்து அதுக்கு முன்னாடி வேணுகோபால சாமி தீர்த்தம் கொடுத்து சாமி ஒத்தொத்தரையும் கூப்பிட்டு கவனித்து விசாரித்து பிரசாதம் கொடுத்து அவள் மனசில் இருக்கிற பாரங்கள் கவலைகள்லாம் தீர்ந்து சந்தோஷமாக கிளம்பி ஊருக்கு மனசு இல்லாமல் போகிற மாதிரி சுவாமி பண்ணி தபோவனத்தை இன்றைக்கும் ஒரு சரணாலயமாக கருணாலயமாக பக்தாளுக்கெல்லாம் ஒரு ஆனந்தமான இருப்பிடமாக மாஹேரே பண்டரின்னு நம்ம பிறந்தா மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை இன்றைக்கி தபோவனம் வருவாளுக்கு சுவாமி கொடுத்துட்டு இருக்கார். தபோவனத்தோட ஒரு அழகு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சோலையெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, இது சுவாமியால் ஏற்படுத்தப்பட்டு அப்புறமா மான் மயில் எல்லாம் குயிலெலாம் இருந்து அதுக்கு நடுவில் சுவாமி மந்தஹாசமாக இருந்துட்டு இத்தனை சன்னிதானங்களோட பக்தாளுக்கு வேணுங்கிறதா எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கினார். இதை வர்ணித்து ஒரு அம்மா பாட்டு எழுதியிருக்கா, அதை நம்ம நாளைக்கு பாடலாம். 1957 சகடபுரம் பெரியவா அங்கே வந்தார். அந்த லீலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
தபோவனத்துக்கு வராத மகான்கள் இல்லை, அத்தனை பக்தாளும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணியிருக்கா. எல்லார்ட்டையும் சகஜமாக பழகி ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். சுவாமிகிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் அதுதான். யோகி ராமசூரத்குமார் மகாராஜையும் சுவாமியும் ஒரு சேர தபோவனத்தை பார்த்து நிறைய லீலைகளை தபோவனத்தை அனுபவித்த பக்தாளும் நிறைய உண்டு. அதில் நமக்கு அவகாசம் இருக்கிற ஒரு சில லீலையை பார்த்துட்டு குன்றுதோர் ஆடல்னு சொல்லக்கூடிய நிலையில் சுவாமிக்கு பல இடங்களில் சன்னிதானம் இருக்குது. மலேசியா நான் போயிருந்தபோது 20 இடத்துல சுவாமிக்கு சென்டர் இருக்குது. 20 இடத்தையும் நான் பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தேன். சிங்கப்பூரில் இருக்குது, கனடாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு எல்லா இடத்தையும் சுவாமி இருக்கார். ஈரோடில் போனால் அங்கே ஒரு ராத்தில் சுவாமிக்கு சன்னிதானம் வச்சுருக்கா, அங்கே ஒரு பாதுகை இருக்கு. கோவிந்தபுரத்தில் அதி அற்புதமாக சுவாமியே அமைச்சண்ட ஒரு பாதுகா மண்டபம். இங்கே வந்தவாசிக்கிட்ட தென்னாங்குல ஹரிதாஸ் சுவாமிகள் குருநாதனுக்காக கட்டின அப்பேற்பட்ட ஆலயம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நாம் குன்றுதோர் ஆடல் படை வீடுகளாக அனுபவித்து நாளைக்கு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு பூர்த்தி ஆக வேண்டிய நாளுங்கிறதுனால 6:15 பதிலாக 6 மணிக்கு பஜனை ஆரம்பம். 6லேருந்து 6:20 வரலும் பஜனை. 20 நிமிஷத்தில் பஜனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதையை பூர்த்தி பண்ணி 8:15க்குள்ளே நான் நிறுத்தினா அப்புறம் இந்த நன்றி நவிழல் அந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அது முடிஞ்சு பொழுதோடு எல்லோரும் கிளம்பி ஆற்றுக்கு போக முடியும். யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ தபோவன கும்பாபிஷேகத்துக்கு வாங்கோ. யாருக்கு கும்பகோணம் பக்கம் வந்தால் அவசியம் கோவிந்தபுரத்துக்கு வாங்கோ. சேலம் பக்கம் போனால் ஆட்டையாம்பட்டி போயிட்டு வாங்கோ. திருச்சி பக்கம் போனால் கள்ளக்குடி போயிட்டு வாங்கோ. ஆட்டையாம்பட்டி போனால் மலை மேலே ஏற்காடு மலை மேலே ஞானானந்த பிரணவ நிலையம் இருக்கு. அதுவும் ஒரு படை வீடு. அது சுவாமி சித்தியார்த்துக்கு 4-5 வருஷம் முன்னாடி உண்டாக்கினார். அங்கே எந்த விதமான வழிபாடும் கிடையாது, பாத பூஜை கிடையாது, கணபதி ஹோமம் கிடையாது, தீபஜோதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு உண்டாக்கினார்? சுவாமிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்ட சன்னியாசிகள்லாம் தபஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம். அது ஞானானந்த பிரணவ நிலையம்னு பேர். அந்த இடத்த சுவாமி வாங்கி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்கிறத ஒருத்தர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணாரா. சுவாமி இது போட்டு கிளப்புக்கு பக்கத்தில் இருக்குது, சந்தடி வரும், இன்டீரியராக ஒரு இடம் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், ஏகாந்தமாக சுவாமிக்கு தபஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும்னாரா. சுவாமி தபஸெல்லாம் முடிச்சுடுத்தோ பண்ணின தபஸை கொடுக்கறதுக்கு வந்திருக்கு, கூட்டமாக இருக்கிற இடம் தான் வேணும், கல்கண்டை தூக்கி வெளியில் வச்சாதான் எறும்பு மொக்கியும்னாரா சுவாமி. அந்த ஏற்காடு ஞானானந்த பிரணவ நிலையம் இன்றைக்கி நாம் போய் தரிசனம் பண்ண முடியும். சுவாமி இருந்த சாநித்தியத்தை அந்த அமைதியை நாம் அனுபவிக்க முடியும். பாக்கி உள்ள லீலைகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு நாம் அனுபவிக்கலாம். தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியில் கசிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர் கனேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்று ஓங்க என் கனத்தில் இயற்கையான சித்தியை தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து பக்த சக்தியாம் நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் பெரிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம். ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். ஸ்மித முகாம்போஜ மகனீய குணார்ணவம் மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வபூததயா பரம் பக்த வாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஓம் ஞானானந்தம் 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 ஞானானந்தம். சத்குரு ஞானானந்த பரபிரம்ம கி ஜெய். சத்குரு சரணாரவிந்த கி ஜெய்.